ஹலோ மே திஸ் இஸ் பேங்க் அண்ட் சிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜெகோட ஒன் ஷாட் பார்க்கலாம். மை டாக்ஸிக் ஹஸ்பண்ட். ஸோ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே டாமஸ், வாங்க இந்த இன்ட்ரோ இல்லாமல் டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? வாங்க. இப்போ ஸ்டார்டிங் சீன் என்ன நடக்குதுன்னா, ஒரு வீடு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அங்கே ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஸோ அப்படி தான் ரொம்ப அழகாக அந்த வீட்டை ரொம்ப அலங்காரம் பண்ணிவிட்டு இங்கே லைட்ஸு அப்புறம் ஃப்ளவர் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது அந்த வீடே. ரொம்ப பார்க்க ரொம்ப க்யூட்டாகவும், தென் லைட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வீடே கிராண்டாக இருக்குது. ஏன்னா அது பெரிய வீட்டு கல்யாணம்னால. ஸோ ஜேகேயோட வீட்டு கல்யாணம் தான். ஸோ உங்களுக்கும் ஜேகேக்கு தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் என்கேஜ்மெண்ட் தானே ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அங்கே ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இப்போது நீங்கள் உள்ளே அழகாக கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் அக்கா தென் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே உங்களை அழகாக கிளப்பி விட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு ஜுவல்ஸ்லாம் போடுறது, தென் மேக்கப் போடுறது. ரொம்பலாம் நீங்கள் மேக்கப் போட மாட்டீங்க, நைட் மேக்கப் மாதிரி போட்டுட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அக்கா பார்த்து பார்த்து உங்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு ஜுவல்ஸ் போடுறது இருக்கட்டும், தென் உங்கள் அம்மாவும் இந்த ஃப்ளவர் வைன்னு சொல்லிட்டு உங்களோட முடியை ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணி செம்மையாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கோல்டன் கலர் சாரீ, லைக் அப்படியே பார்க்க நச்சுன்னு இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் கூட அந்தளவுக்கு தெரிய மாட்டீங்க, பட் அந்த சாரீ ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ அப்படியே தான் உங்கள் அம்மா அப்படியே உங்களுக்கு பார்த்துட்டு இந்த கையால் ஆர்த்தி எடுப்பாங்களே, ஸோ அப்படியே அதை எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே யாரும் என் பொண்ணு மேலே கண்ணு வச்சுட்டாங்க, எவ்வளோ சவுண்டு கேட்குது பாரு அப்படின்ட்டு உங்கள் அம்மா கலாய்ச்சிட்ருக்காங்க. நீங்கள் போமா, சும்மா ஏதாவது கலாய்க்கிறதே உன் பொழப்பா வச்சுட்டு அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே தான் அழகாக கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே தான் உங்கள் அக்கா அப்படியே வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, என்ன உன் தங்கச்சி இன்னுமா கிளப்பிட்டுருக்க? ஏங்க இருங்கங்க, அவள் அழகாக கிளம்பிட்டுருக்கா. என் மேரேஜ் கூட நான் அவ்வளோ அழகாக இவ்வளோ கிளப்பல, பட் ஆனால் அவளோட மேரேஜ்க்கு நான் ரொம்ப நிறையா செய்கிறேன். ஏன்னா அவள் என் மேரேஜ் அப்போது அவள் பார்த்து எனக்கு மேக்கப் போட்டா, அப்போ நானும் அவளுக்கு பார்த்து மேக்கப் போடணும்ல அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா சொல்லிகிட்ருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட. தென் அப்புறம் உங்கள் அக்காவோட ஹஸ்பண்டும், இங்கே பாரு உன் பையன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், அம்மா அம்மா அம்மான்ட்டு கெஞ்சிட்ருக்கான், அவனை கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாரு அப்படின்ற மாதிரி உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு அப்படியே குழந்தை கையில் வச்சுட்ருக்காரு. உங்கள் அக்காவும், என்னடி சொல்லும், ஏன் அழுறீங்க, அப்பா கூட இருங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா சொல்கிறாங்க. அந்த குட்டி பையன் கேட்காம, மம்மி உன் கூட தானே இருப்பேன், சரி சித்தி எங்கே அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்குறான். அவனுக்கு ஒரு 5 வயசு இருக்கும். ஸோ அதனால் அப்படி கேட்டோன்னே, உங்கள் சித்திக்கு கல்யாணம் ஆக போகுது, இன்றைக்கி அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட், அதனால அவள் கிளம்பிகிட்ருக்கா, அவள் பிஸியாக இருக்கா, அவள் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ அப்படி நீங்கள் என்னாச்சு, ஏன் ஜூனா அழறான், வா ஜூனா இங்கே அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அக்காவோட குழந்தைய வாங்கிக்கிறீங்க. அவனும், சித்தி என்ன கல்யாணம் ஆகிட்டே நீ போயிடுவியா, அப்போது திரும்ப நீ வரமாட்டியா சித்தி அப்படின்ட்டு அந்த ஜூனா குழந்தை அழகாக கேட்குது. நீங்கள் பார்த்துட்டு, அப்படிலாம் கிடையாது, அக்கா என்கேஜ்மெண்ட்டு தான் ஆக போகுது, சூன் அக்காவுக்கு மேரேஜ், பட் ஆனால் நான் உன்னை வீட்டில் போக மாட்டேன், நான் அவர்கிட்ட சொல்லி நான் எங்கே இருந்துடுறேன் சித்தி, இல்லைனா உன்னை கூட்டிகிட்டே போயிடுறேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி நீங்கள் சைல்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி ஜூனா பார்த்துட்டு, கண்டிப்பாக என்னை கூப்பிட்டு போவில்ல, நீ இருந்தால் வண்டியில் அங்கேயோ இங்கேன்னு என்னை கூப்பிட்டு போவேன், எங்கள் அம்மா ஆனால் கேட்கவே மாட்டாங்க, இங்கே கூட்டு போகாது அங்கே கூட்டு போகாதுன்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்டேயே எங்களை மாட்டி விட்டுருவாங்க, நீ தான் என்னை எங்கெங்கேயோ கூப்பிட்டு போவ சித்தி அப்படின்ற மாதிரி உங்கள் அக்காவோட பையன் அழகாக சொல்கிறான். நீங்களும் சரிடா உன்னை என்ன அங்கே இங்கே கூப்பிட்டு போகணும், இன்றைக்கி சித்திக்கு நிறையா ஒர்க் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு நீ கொஞ்சம் சித்தப்பாவை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி ஜூனா கையில் வச்சுட்டு, சரிப்பா வா அவனோட சித்தப்பாவை பார்க்கலாம், என்ன சித்தப்பா வருவார், அப்படியா அப்போ புது சித்தப்பாவா அப்படின்னு சொல்லி ஜூனா கேட்குறான். ஆமாம் புது சித்தப்பா, ஃபோட்டோ காட்டு சித்தி அப்படின்னு சொல்லி ஜூனா கேட்குறான். ஃபோட்டோலாம் வேணாம், நீ நேர்லேயே பாரு, அவங்க நேர்லேயே வராங்க அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையாகவேவா, அப்போ சித்தப்பா வந்தார்னா அவர் நிறையா சாக்லேட் வாங்கி தருவார் தானே, கண்டிப்பாக நான் சொல்லி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜூனா அவங்க அப்படியே உங்கள் சீக்கில் கிஸ் பண்ணிட்டு, ஓகே சித்தி அம்மா கூப்பிடுவாங்க, நான் போயிட்டு வரேன் பாய் அப்படி சொல்லிட்டு ஜூனா ஓடிட்டான். நீங்களும் சரி ஜூனா போயிட்டு வா, பார்த்து போ என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜூனாவை ரொம்ப கேர் எடுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜூனானா ரொம்ப பிடிக்கும், அதுவும் உங்கள் அக்கா பையன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவன் உங்கள் கூடயே தான் சுற்றுவான். நீங்களும் அவனை ஃப்ரீ டைமில் இருக்கும் போதெல்லாம் அவனை அங்கே இங்கேன்னு கூப்பிட்டு போகிறது, ஸோ அவன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் இல்லாத அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏய் உனக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டு, சின்ன பசங்க கூட விளையாண்டுருக்க அப்படி உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு, மா ஜூனா கூட தாம்மா விளையாண்டேன், என்னம்மா இப்போ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஏய் சரி இந்தா
அப்படி சொல்லிட்டு அவங்க அழகாக ஒரு ரோஸ் எடுத்து வைக்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்க? இல்லை இல்லை, இந்த ரோஸ் நம்ம வீட்டில் பூத்துச்சு. ஸோ ரொம்ப நாளாக பூத்து அப்படியே இருந்துச்சா, உனக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டவன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அழகாக இந்த ரோஸ் எடுத்து வைக்கிறாங்க. சரி போதும், ஆல்ரெடி தலை ரொம்ப வெயிட்டாக இருக்குது, நீ இன்னும் நிறைய ரோஸை வச்சு வச்சு என் தலை இல்லை என் முடியே கைண்டி வந்துடும் போலக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் அப்படிலாம் ஆகாதுடி, ஏன்டி நீயே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும், சரி இங்கேயே உட்காரு, மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியே வரணும் சரியா? அப்போ நான் மாப்பிள்ளை எப்போ பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா ஆக்சுவலி உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவே காமிச்சிருக்க மாட்டேன், பொண்ணு பார்க்க வரும்போது நீங்கள் ஒர்க்குன்னு சொல்லிட்டு வெளியூர் போயிருப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் அம்மாவும் நீ வந்து என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி மாப்பிள்ளை பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் சரி ஓகேன்ற விட்டுருப்பீங்க. ஸோ அவனோட கேரக்டர் பற்றிலாம் உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, அதாவது ஜங்குக்கோட கேரக்டர் பற்றி. ஸோ அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஓகே அவர் இப்படிலாம் இருக்காரா ஓகே அப்படின்ற மாதிரி நீங்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க மேரேஜுக்கும். தென் அப்படியே தான் இப்போ டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. நான் பார்க்குறேனேம்மா, ஏய் உங்கள் கூப்பிடும் போது தாண்டி வரணும் அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க உங்கள் அம்மா, சரி இந்தா அன்றைக்கி தான் பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து உன்னை யாரும் பார்க்கல, இப்போ நான் அப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், இப்போது குட்டியாக உனக்கு ஒரு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் வைக்கலாம். அப்போ நீங்களும் சரி மாப்பிள்ளையே பார்க்கலாம்ல இந்த கேப்பில் அப்படின்ற மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாட்ட சொல்லிடுறீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்படியே தான் உட்காந்துருக்காங்க, அப்படியே காஃபி டீலாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் அதெல்லாம் ரெடியாக வச்சுட்ருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2-3 கார் வருது, ரொம்ப பெரிய கார் அதெல்லாம். ஸோ ரொம்ப காஸ்ட்லியான கார். இப்போ அப்படியே உங்கள் அம்மா அப்பா தென் உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்படியே வெளியே வந்து வாங்க வாங்கன்ற மாதிரி போகிறாங்க. உங்கள் அக்கா அப்படியே உங்கள் கூட தான் இருக்காங்க. ஸோ அவங்க உங்கள் கூட நின்றுட்டுருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க போல, அப்படியே சவுண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க எட்டி பார்த்தா அப்படி தான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து, அதாவது நம்ம ஜங்குக்கோட அப்பா அம்மா தென் ஜங்குக்கோட ரிலேட்டிவ்ஸ் அப்படி எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கும் அப்படியே லாஸ்ட்டாக பின்னாடி வராரு. இப்போ அப்படியே உங்கள் அம்மா அப்பாவில் பார்த்துட்டு மாப்பிள்ளை வாங்க வாங்க பார்த்து வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே அக்கறையாக காமிச்சிட்ருக்காங்க. ஜங்கு வரேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி அவனும் வந்துட்டுருக்கான். ஸோ அப்படி தான் இப்போ உங்கள் அக்கா பார்த்துட்டு மாப்பிள்ளை வந்துட்டாருடி அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா சொல்கிறாங்க, பார்க்க வா அப்படின்ற மாதிரி. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அக்கா பொறுமையாக அவங்கள கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. ஸோ நீங்களும் அங்கே நிறைய கூட்டம் இருக்குது, ஜங்குக்கு பார்க்கவே முடியல. ஸோ அப்படி தான் எல்லாருமே உங்கள் ரூமை சுற்றி நிற்கிறனால உங்களால் பார்க்க முடியல. போச்சுக்கா, இன்றைக்கும் மாப்பிள்ளையை பார்க்க முடியாமல் போகுது போலக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு மாப்பிள்ளை கண்ணை மூடிட்டு மோதிர போடுவியாடி அப்படின்னு உங்கள் அக்கா கேட்குறாங்க. சரி நீ சொல்கிறது ஒரு வகையில் உண்மைதான் அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்படியே ரூம் கூடி வந்து சரி வா மாப்பிள்ளை வந்துட்டாங்க, ஒரு குட்டியாக பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனு என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கப்பில் டீலாம் எடுத்துகிட்டு வரீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு அம்மா பார்த்துட்டு பொண்ணு வராடா, என்னடா ஃபோனை நோண்டிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் வாங்கி வச்சுருவாங்க ஃபோனை. ஜங்கு மாமா அப்படின்னுவா, பொண்ணு வர பாருடா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்ப்பான். அவ்வளோதான் மனுஷன் அங்கேயே ஃப்ளாட் ஆகிட்டார். உங்களை பார்த்த ஃபஸ்ட் சைட்டே விழுந்துட்டான். ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படியே காஃபி எடுத்துகிட்டு அழகாக வரீங்க. ஸோ ஜங்குக்கு பார்க்குறீங்க, அவ்வளோதான் நீங்களும் ஃப்ளாட்டு. ஸோ அப்படியே லவ் அட் ஃபஸ்ட் சைட் தான் 2 பேருமே. ஸோ அப்படியே தான் 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ஐஸ் டு ஐஸ். ஜங்குக்குலாம் சொல்லவே வேணாம், உள்ளுக்குள்ள அவருக்கு அப்படியே ஹார்ட் பீட்டு. ஜங்குக்கு அப்படியே அவனோட ஹார்ட்டில் கை வச்சுட்டு கண்ட்ரோல்டா என்ன இப்படி ஹார்ட்டு துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஹார்ட்டில் கை வச்சுட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே ஜங்கு கிட்ட வந்து டீயை காட்டுறீங்க, ஐ மீன் இந்த கப்பில் காட்டுறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே வாங்கிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் அவங்க அம்மா தானே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அப்படியே டீலாம் கொடுத்துட்டு அப்படியே அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு அப்படியே அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு ஹார்ட் இன்னும் துடிச்சிட்டு தான் இருக்குது அப்படியே டப் 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 டப்புன்னு. ஆக்சுவலி ஜங்குக்கு இப்போ என்னென்னா அப்படி உங்கள் மேலே செமையாக ஃபாலோ ஆகிட்டான். ஸோ இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னலாக இருக்கீங்க, சாரீலாம் வேர் பண்ணிவிட்டு தென் உங்கள் மேலே அந்த பூ ஐ மீன் ஸ்மெல் அந்த இதெல்லாம் வந்து ஜங்குக்கு புதுசாக இருக்குது. ஸோ அப்படியே அவனும் அதெல்லாம் ஸ்மெல் பண்ணியிருக்கவே மாட்டான். ஸோ அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அதனால் ஜங்குக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படி ஜங்குக்கு அம்மா பார்த்துட்டு என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அம்மா கேட்குறாங்க. அம்மா டபுள் ஓகேம்மா அப்படின்றான். அடப்பாவி, பொண்ணை பார்த்த உடனேவா, அன்றைக்கி தான் அவள் வெளியே போயிட்டா, இன்றைக்கி பார்த்துட்டியா அப்படின்ற மாதிரி ஜங்குகம் அப்படி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குகம் மா போமா சும்மா ஏதாவது சொல்லிகிட்ருக்காத அப்படின்ட்டு ஜங்குக்கும் அந்த டீ குடிச்சிட்ருக்கான். நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு உங்கள் அக்கா பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. தென் அப்புறம் என்ன, அங்கே அப்படியே தட்டுலாம் மாற்றிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, நீங்களும் ஜங்குக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்காக அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாரீலாம் மாற்றிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஒரு பிங்க் கலர் சாரீ வியர் பண்ணியிருக்கீங்க. ஜங்குக்கு வந்து வேட்டி சட்டை மாதிரி போட்டிருக்காரு. ஸோ லைக் வேட்டி சட்டை
அந்த மாதிரி தான் ஒட்டிக்கோ கட்டிக்கோ தான். ஸோ அதுதான் அவருக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா அவருக்கு கீழே விழுந்துடும். ஸோ அதனால் ஒட்டிக்கோ கட்டிக்கோ சின்ன பிள்ளைங்க கட்டிக்கிற மாதிரி தான் அவர் கட்டிட்டு வராரு. ஸோ அப்படியே தான் அப்படியே என்கேஜ்மெண்ட்லாம் போகுது. ஸோ நீங்கள் அப்படி ஜங்குக்கு பார்க்க ஜங்குக்கு உங்களை பார்க்க அப்படி தான் அந்த கொஞ்ச நேரம் போகுது. ஸோ அப்புறம் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் ஜங்குக்கு போட ஜங்குக் உங்களுக்கு அப்படியே ரிங் போடுறாரு. அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே தான் போயிட்டுருக்கு. தென் அங்கே இருக்கவங்க எல்லாம் கிளாப் தட்டிகிட்ருக்காங்க. நீங்களும் ஜங்குக்கு என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கிளாப் தட்டிகிட்ருக்காங்க. ஜங்குக் உங்களை பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. நீங்களும் அப்படியே தான் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் ஜங்குக் அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறீங்க. ஸோ தனியாக. ஸோ தென் அப்புறம் என்ன, இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு ஜங்குக் கூட எதாவது பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் ஃபஸ்ட்டு வெக்கப்படுறீங்க. ஸோ அப்புறம் எல்லோரும் சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கு இப்போ பேசிகிட்ருக்கீங்க. லைக் உங்களை பற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் அதெல்லாம் ஜங்குக் கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கும் அதே தான், அவருக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம், தென் அவருக்கு என்னென்னலாம் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அது எல்லாமே சொல்லிகிட்ருக்காரு. அதனால நீங்களும் ஜங்குக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களை பற்றி எப்படிலாம் அதுன்ற மாதிரி. ஸோ உங்களோட கேரக்டர் பற்றி ஜங்குக் புரிஞ்சுக்கிட்டாரு. ஜங்குக்கோட கேரக்டர் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அப்படி தான் நீங்களும் ஜங்குக்கும் பேசிட்டு அப்படி கீழே வரீங்க. ஸோ அங்கே இருக்கவங்களாம் சரி கிளம்பலாமா ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ நீங்களும் ஜங்குக்கு ஃபோன் நம்பர்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜங்குக் அவர் நம்பர் சொல்கிறாரு, உங்கள் நம்பர் நீங்கள் ஜங்குக் கிட்ட சொல்கிறீங்க. அவரு சரி ஓகே நான் கிளம்புறேன், ஓகே ஆண்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஜங்குக் வீட்டிலலாம். ஸோ நீங்கள் அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. அப்படியே ஒரு 1 வீக் அப்புறம் பார்க்கலாம். நீங்களும் ஜங்குக்கும் செம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து இன்னும் லவ் ஆகலை. ஸோ ஜஸ்ட் இப்படி ஃப்ரெண்டாக ஜாலியாக ஃபோன் பேசுகிறது, என்ன சாப்பிட்டேன் அந்த மாதிரிலாம் பேசிக்கிறீங்க. பாதி கல்யாணம் முடிஞ்சிச்சுல, என்கேஜ்மெண்ட் ஆனாலே பாதி மேரேஜ் முடிஞ்ச மாதிரி தானே. ஸோ அதனால் அப்படி தான் ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அவனா திட்டுவாங்க. ஸோ அந்த வாய்ஸ் நோட் அனுப்பும்போது உங்கள் அம்மா கத்துறதெல்லாம் கேட்கும். ஜங்குக் பார்த்துட்டு என்ன உங்கள் வீட்டில் கத்துறாங்க அப்படின்ற மாதிரி, இல்லை அம்மா சும்மா தான் ஏதாவது கூப்பிட்டுட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போது நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே ஒரு குழந்த சவுண்டு கேட்குது. ஜங்குக்கும் என்னான்னு கேட்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, என் அக்கா பையன் ஜூனா தான், வேறு யாரும் இல்லை ஜங்குக் அப்படின்றீங்க. ஓ அப்படி அவன்கிட்ட ஃபோனை கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் ஹாய் ஜூனா நான் தான் உன் சித்தப்பா ஜங்குக் அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக் பேசுகிறாரு. ஸோ இப்போது ஜூனா ஓ அப்போது சித்தி சொன்ன மாதிரி நீங்கள் தான் அந்த புது சித்தப்பாவா, நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க, ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க, எங்கள் சித்தி இப்போ பார்த்தாலும் உங்கள் ஃபோட்டோ பற்றி ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஜூனா ஒரு குட்டத்துக்கு போட்டுடுறான். இப்போ நீங்கள் ஹே ஜூனா என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி பின்னாடி கேட்குறீங்க. சும்மா இருங்க சித்தி, நீங்கள் டெய்லியுமே ஜங்குக் சித்தப்பாவோட ஃபோட்டோ வச்சுட்டு சும்மாவாக இருப்பீங்க, ஏதாவது முணங்கிட்டே இருப்பீங்க. நான் உங்கள் ரூமை க்ராஸ் பண்ணாலே எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சித்தி அப்படின்ற மாதிரி இப்போ ஜூனா அப்படியே ஃபோனில் ஜங்குக் கிட்ட இப்படி சொல்லிகிட்ருக்கான். ஜங்குக் சிரிக்கிறான். அவ்வளோதான், அவனுக்கு ப்ளஷிங் தான் ஃபுல்லாகவே ஜங்குக்கு. இப்போ அப்படியே தான் நீங்கள் சும்மா அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா, நீங்கள் சும்மா இருங்க சித்தி, பாருங்கள் சித்தப்பா நீங்கள் என்ன இருந்தாலும் எங்கள் சித்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, ஆனால் சித்தி பாருங்கள் அதெல்லாம் எதுவும் சொல்லாத, அது சீக்ரெட் அப்படின்றாங்க, என்னன்னு நீங்கள் பேசிக்கோங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனா போட்டு கொடுத்துட்டு ஓடிட்டான். நீங்கள் முட்டை பூச்சி சொல்லிட்டியாடா, அது அது ஜங்குக் அது அப்படின்றீங்க. ஐயோ வயன், அவன் சின்ன பையன், அவன் அப்படி தான் சொல்லுவான். அது நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்து மண்டையை குழப்பிட்டுருக்காதீங்க. ஆமாம் என் பிக்கை பார்த்து என்னென்ன சொல்வீங்க, அது அவன் சொல்லாமல் போயிட்டானே, அவன்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா கூப்பிட்றாங்க நான் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு வயன் மிஸ் ஆகுறியா, எத்தனை நாளைக்கு மிஸ் ஆகுறேன் நானும் பார்க்குறேன், மேரேஜுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு தானே வருவேன், அப்போது என்ன இருந்தாலும் என் நேரில் தானே என்ன இருந்தாலும் பேசணும், பார்த்துக்குறாங்க அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே தான் அந்த டைமில் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கும் இப்போ அவன் ஆஃபீஸ்க்கு போகிறது அது இதுன்ட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கான். அவங்க அப்பா இடத்துல இவன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்க அப்பாவும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக் அவனோட கேபினில் ஒர்க் பண்ணுறது அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கான் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப்பாக. ஸோ இப்போ நீங்களும் ஒர்க்லாம் போயிட்டுருப்பீங்க. தென் அப்படி தான் ஆஸ் யூஷுவல் ஒரு நாள் உங்கள் அம்மா வந்து வயன் இன்றைக்கி ஒர்க் போகாது அப்படின்றாங்க. ஏம்மா இன்றைக்கி தான் பெரிய மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னானே, இன்றைக்கி உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்டி, மேரேஜுக்கு சாரீலாம் எடுக்கணும் இல்லைம்மா, அதை நீ எடுத்துக்கோ, என் அளவு உனக்கு தெரியாதா, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. வயன் ஓ மேரேஜுக்குடி ஜங்குக் வராரு அப்படின்ற மாதிரி சொன்னானே, நீங்கள் அப்படியே உங்கள் பேகை அப்படியே தூக்கி கடாசிட்டு ஜங்குக் வராரா அப்படின்றீங்க. ஜங்குக் வரானோடனே பேகு தூக்கி கடாசுறியா, நீ வேலைக்கு கிளம்ப, நான் பார்த்து ஆமாம் நான் சும்மா சொன்னேன், நான் வரேன் அப்படின்னு நீ சொல்கிறீங்க. ஒன்றா நீ பிடுங்க வேணாம், நீ கிளம்பு, மீட்டிங்குனால கிளம்பு அப்படின்றாங்க. மம்மி என்ன மம்மி
ஏன் மம்மி இப்படி பண்ணுற, ஜங்குக் வராருல, சரி நான் வரேனே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி வந்து தொலை அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் அவங்க உங்களை கூட்டி தான் போகிறாங்க, சும்மா உங்களை கலாய்க்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் நீங்களும் அப்படியே அதுக்காக கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ லைட்டாக மேக்கப் போட்டுட்டு அப்படியே உங்கள் அக்கா கூட தான், அக்கா கிளம்பிட்டியா போகலாமா அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் உங்கள் அக்கா தென் ஜூனா தென் உங்கள் அம்மா 4 பேர் தான். உங்கள் அப்பாவும் உங்கள் அக்காவோட ஹஸ்பண்டும் வரல, அவங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வரல. ஸோ அப்படி தான் நீங்கள் 4 பேர் போயிட்டுருக்கீங்க. ஜூனா சும்மா இல்லாமல், சித்தி எனக்கு சாக்லேட் வாங்கி கொடு. ஜூனா அமைதியாக இரு, இங்கே சாக்லேட்லாம் கிடைக்காது, இங்கே ஃபுல்லாக ட்ரெஸ் தான் இருக்கும், வேணா உன் ட்ரெஸ் பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே உங்கள் அக்கா பார்த்துட்டு, இங்கே பாரு உனக்கு நான் என்ன தான் ட்ரெஸ் வாங்கி தருவேன், உங்கள் சித்தியோட மேரேஜ்க்கு உனக்கு புது ட்ரெஸ் தான், வேட்டி சட்டை வாங்கி தரேன், அமைதியாக இரு ஜூனா அப்படின்னு உங்கள் அக்கா திட்டுறாங்க. எங்கள் ஜூனாவை திட்டுற பாவம் இல்லை, நீ கொடுக்குற செல்லம் தாண்டி உன்னை ஏற்றி விட்டுட்டுருக்கு, சும்மா சும்மா தோணன்றான். வாயின் சித்தி டேய் நான் ஒரு அம்மாடா, நீ சும்மா சும்மா திட்டுற, உன் மேலே இப்படி நான் பாசத்தை காட்ட முடியும்? என் சித்தி தான் என் மேலே என்றைக்கு பாசமாக இருக்காங்க, சாக்லேட் வாங்கி தருது, ஐஸ்கிரீம் வாங்கி தருது அப்படின்னு போட்டு கொடுத்துட்றான். நீங்கள் பார்த்துட்டு வாயை முடுற, என்னோட போட்டு கொடுக்குறதுல அக்கா அது. அப்போது வெளியே போனால் இவனை ஊர் சுற்ற கூட்டு போகல, சாக்லேட்டு ஐஸ்கிரீமு கண்டதை வாங்கி கொடுக்க தான் கூட்டு போகிற. இனிமேல் இங்கே பாரு ஜூனா, நீ வாங்கி கூட எங்கேயும் போகக்கூடாது, நான் தான் இதுக்கப்புறம் உன்னை கூட்டு போவேன். மம்மி முடியாது, நான் சித்தி கூட இப்போ தான் போவேன், வாங்கி சித்தி கூட தான் போவேன், உன் கூட வரமாட்டேன் போ மம்மி அப்படின்னு நம்ம ஜூனாக்கு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. இப்போ அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு, அட கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்களேன், கடைக்கிட்டே இன்னும் நம்ம போகலை, அதுக்குள்ளே சண்டை அப்படின்ற மாதிரி. இப்போது அப்படி தான் டைமில் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி தான் கடைக்கு ஃபைனல் வந்துட்டிங்க. அங்கே அதுக்கு உங்களுக்கு முன்னாடி அங்கே ஜங்குக்கோட ஃபேமிலி நின்றுருக்காங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்குறாரு, நீங்கள் அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, என்ன அப்படியே பார்க்காத மாதிரியே போகிற, அது ஜங்குக். ஜங்குக் சொல்லு, என்னமோ அன்றைக்கி என் ஃபோட்டோ பார்த்து அது இதுன்னு அப்புறம் என்ன அப்படின்னு ஜங்குக் கேட்குறோம். போங்க ஜங்குக் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சிட்டு, இதுக்கப்புறம் எங்கேயும் ஓட முடியாது, எங்கே ஓடுவ, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே ஓட முடியும் உன்னால் அப்படின்றான். நீங்கள் உங்கள் அம்மா இருக்காங்க விடுங்க கையை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. விட முடியாது, என்ன பண்ணுவேன் ஜங்கு, விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. ஜங்கு பார்த்துட்டு, எவ்வளோ நாளைக்கு ஓடுவேன், மேரேஜுக்கு அப்புறம் ஓட முடியுமா, பிடிக்க மாட்டேன் நான் அப்படின்ட்டு ஜங்குக்கு உங்கள் பின்னாடியே தான் அப்படியே வந்துட்டுருப்பான். ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே தான் நீங்கள் சாரீ எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை சும்மா ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருக்கான், சும்மா அந்த கண் அடிக்கிறது. இப்போ ஜூனா பார்த்துட்டு, சித்தப்பா என்ன பண்ணுறீங்க, எங்கள் வயன் சித்தியை பார்த்து கண்ணடிச்சிங்க தானே அப்படின்னு ஜூனா கேட்குறான். ஜூனா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவளை பார்த்து நான் ஏன் கண்ணடிக்கணும், நான் கண்ட தூசி வந்துடுச்சுன்னு தொடச்சிட்ருக்கேன், சித்தியை பார்த்து நான் ஏன் கண்ணடிக்கணும் அப்படின்ட்டு அப்படி செடியூசிங் வாய்ஸில் ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு ஏன் தான் இவர் இப்படி பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி. ஜூனா உங்கள் சித்தி என் ஃபோட்டோ பார்த்தா ஏதோ சம்திங் பேசுகிறாங்கன்னு சொன்னல, கொஞ்சம் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அதுவா, நான் சொல்கிறேன், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூனா என்ன பண்ணுறானா, ஜங்குக்கை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, எங்கே இந்த முட்டை பூச்சி கூட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அக்கா பார்த்துட்டு, வயன் இந்த சாரீ பாருடி, எங்கே அங்கே பார்த்துட்ருக்கா, ஜூனா அவன் மட்டும் விளையாட்டும், நீ பாரு. சரிக்கா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சாரீலாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களுக்கு அழகாக சாரீலாம் வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஜூனா அவங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்கீங்க, லைக் ஒரு ப்ளூ கலர் தென் கோல்டன் ஸ்டோன்ஸ் வச்சு கொஞ்சம் கிராண்டாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அப்படி ஜூனா, சித்தப்பா என்ன நான் இங்கே பேசிகிட்ருக்கேன், நீ மட்டும் அங்கே சித்தி பார்த்துட்ருக்க, நான் சித்திக்கிட்ட போட்டு கொடுக்க போகிறேன் பார். ஜூனா நீ சொல்லு அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படி ஜூனா பேசுறதே கேட்டுட்டு அப்படி உங்களே தான் பார்த்துட்டே தான் இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டே தான் இருக்கீங்க, அவன் என்ன தான் பேசுகிறான்ட்டு. ஸோ அப்படியே தான் ஜேகே அப்படியே, ஓ உங்கள் சித்தி இவ்வளோலாம் என்னை பற்றி பேசி வச்சுருக்காளா, மேரேஜுக்கு அப்புறம் இருக்கவளுக்கு. ஓகே ஜூனா இது போதும், உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தட்டுமா அப்படின்ட்டு இப்போது ஜேகே கேட்குறான். வாங்கி கொடுங்க, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாது சரியா, ப்ராமிஸ் அப்படின்னு நம்ம ஜூனா கேட்குறான். ப்ராமிஸ், நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் சரியா, ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜூனா அப்படி தான் ஜங்கு கூடிய, அம்மா நீங்கள் ட்ரெஸ் பார்த்துட்டே இருங்க, நான் போய் ஜூனாக்கு எதாவது வாங்கி கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னா, சரிவா ஜூனா கீழே ஐஸ்கிரீம் கடை இருக்குது வாங்கி சாப்பிட்லாம் வா அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கு அப்புறம் ஜூனாவும் இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க
அம்மா ட்ரெஸ் வாங்கிட்டே இரு, இது எனக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்படி குடுக்குடுன்னு ஓடுறீங்க, லிஃப்ட் வழி அப்படியே போகிறீங்க. பார்த்தா ஜேகே அப்படியே ஜூனா வழக்காக கேரி பண்ணிவிட்டு நேராக அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே பின்னாடியே போயிருப்பீங்க. இப்போ அப்படியே சடனாக ஜேகேவோட கண்ணுக்கு பட்டுட்டீங்க. ஜூனா நீ என்ன பண்ணு, மாடியில் போய் ஒயின் சித்தி கூட்டு வா என்ன அப்படின்னும் போது இப்போது அப்படி ஜூனாவும் சரி ஓகே கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்போது அப்படியே தான் ஜேகே என்ன பண்ணியிருப்பானா, அப்படியே ஜூனாவை அனுப்பி வச்சுட்டு அப்படியே கடை விட்டு வெளியே வருவோம். நீங்கள் கடைக்குள்ளே போய் பார்க்குறீங்க, இன்னும் யாரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும். டக்குன்னு ஒரு சந்துலேருந்து ஜேகே கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு ஐயோ போய் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஏய் என்ன பார்த்தா அவன் பேய் மாதிரி இருக்காடி அப்படின்றான். இது ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜூனா எங்க அப்படி சொல்லிட்டு தேடுறீங்க. ஜங்குக் அப்படி உங்ககிட்ட வந்துட்டு ஜூனா மாடிக்கு போயிட்டான், வா நமக்கு அதே ஸ்டார்ட் பண்ணலாம். ஜங்குக் என்ன பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நகருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு ஜேகே அப்படியே உங்களை ஃபுல்லாக அப்படியே மடக்கி பிடிச்சிட்டான். இப்போ அப்படி தப்பிப்ப அப்படின்றான். ஜங்குக் இதெல்லாம் தப்பு, மேரேஜுக்கு முன்னாடி அது மேரேஜ் முடிஞ்சிச்சு, இதோட நாளன்னைக்கு கல்யாணம் தான், அப்புறம் என்ன அப்படின்னு ஜேகே கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக் அது நாளன்னைக்கு தானே, அது நாளன்னைக்கு பார்த்துக்கலாம், இப்போ விடுங்க அப்படி சொல்லி நீங்கள் போகிறீங்க. ஜங்குக் அப்படி உங்களுக்கு பிடிச்சிட்டு எங்கே போவ, எங்கே போவ, அதை நான் பிடிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி உங்ககிட்ட க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணலான்னு வருவான். நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க. ஏய் தப்பிச்சு விட்றியாடி, உனக்கு இருக்குடி, உனக்கு இத்தனை தட்டி நீ தப்பிக்கிற, அத்தனை தட்டி நான் என்னென்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டுருப்பான். நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு வா யாரையாவது இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் நேராக அப்படியே போயிருப்பீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு எங்கடி போனேன், ஜோனாவே வந்துட்டான், எங்கே போனேன், இல்லைம்மா ரெஸ்ட் ரூம் வரைக்கும், சரி ஓகே பாரு, நீ செலக்ட் பண்ணது ரிசப்ஷன் அன்னைக்கு கட்டிக்கோ, மேரேஜ் அன்னைக்கு இதை கட்டிக்கோ அப்படின்றாங்க. ஓகே. ஆமாம் ஏன் மூஞ்சில் உனக்கு வேர்த்துருக்கு, அதுவா ஏசி போடல அதான். ஏய் ஃபுல் ஏசிடி, ஏய் என்ன ஆச்சு அப்படின்றாங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா ரெஸ்ட் ரூம் போனல மூஞ்சி கழிட்டு வந்தேன் போமா. ஓ சரி சரி அப்படின்றாங்க. உங்கள் அக்கா கண்டுபிடிச்சிட்டு ஏய் என்ன ஜங்குக்கும் வர்றாரு இப்போ தான் என்னடி அப்படின்றாங்க உங்கள் அக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, சரி சரி நடத்து அப்படின்றாங்க உங்கள் அக்கா. பார்த்துட்டு வாய் முடுக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏய் வாயின் இது மேரேஜுக்கு அப்புறம் அதாவது உங்கள் அத்தை வீட்டில், அதாவது உங்கள் மாமியார் வீட்டில் கட்டிக்க போகிற சாரீஸ் அதான் பார்க்குறோம் வா அப்படின்றாங்க. அம்மா கல்யாணத்துக்கப்புறம் எதுக்கும்மா சாரீ வேர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏய் என்ன நம்ம வழக்கம்படி சாரீ தான் வேர் பண்ணோம், ஒரு 1 or 2 weeks அதை வேர் பண்ணிக்கோ, ஏன்னா அதுதான் வேர் பண்ணுவாங்க நம்ம ஊரில், நீனும் அதான் வேர் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. அம்மா அதுக்கெலாம் எதுக்குமா சாரி, நான் எப்பயும் போல் சுடிதாரே போட்டுக்கிறேனே அப்படின்றீங்க. சுடிதார்லாம் போடக்கூடாதுடி, மாமியார் வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னோடனே இப்போ உங்கள் அத்தை பார்த்துட்டு வயன்மா நீ சாரியை வேர் பண்ணுறது நல்லதுமா அப்படின்றாங்க. அத்தை அது நீ சாரீ வேர் பண்ணிக்கோ, அதான் உனக்கு நல்லாயிருக்கும்ல, அன்றைக்கி ஒன்று சாரியில் பார்க்கும்போது நீ ரொம்ப அழகாக இருந்த, நீ சாரியை போட்டுக்கோ. சரி அத்தை. ஐயோ சாரி வேறு கட்ட சொல்கிறாங்க, எனக்கு அந்த சாரி எப்படி கட்டணுன்னே தெரியாது, அதுக்கு தான் நான் இருக்கனே அப்படின்றாங்க அக்கா. ஒருத்தி என் உயிரை எடுக்கிறதுக்குனே இருக்கா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மாவும் சரி சாம்பிளுக்கு ஒரு சாரீ பார்த்துருக்கேன், இதை வேர் பண்ணிட்டு வாயேன். அம்மா என்னம்மா இங்கேயா அப்படின்றீங்க. ஏய் சும்மா மேலே விட்டமாக போட்டு வாடி, அங்கே ஒரு அக்கா நிற்கிறாங்க, அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க உனக்கு அழகாக சாரீ வேர் பண்ணி விடுவாங்க, வா நான் சொல்லி விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமா சாரீ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு ஏன் அம்மா தான் சாரீ வேர் பண்ண சொல்கிறாங்களே, இப்போ வேர் பண்ணிட்டு வா அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். ஓகே ஜங்குக் சரி வாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே அவங்களுக்கு அழகாக ட்ரெஸ்ஸிங் அந்த ரூமில் அழகாக சாரீ வேர் பண்ணிட்டு விட்றாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க மிரர் முன்னாடி, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ இல்லை எல்லோ கலர் சாரீ தான். இங்கே ஜங்குக் நல்லா அவன் ஃபோனை நோண்டிகிட்ருக்கான். ஸோ ஜூனா பக்கத்தை பார்த்துட்டு ஆமாம் சித்தப்பா இந்த ஃபோனில் என்ன தான் இருக்குது, நானும் நிறையா தாட்டி நோண்டி பார்த்துட்டேன், இந்த ஃபோனில் ஒன்றுமே கிடையாது, அப்புறம் என்னதான் நோண்டுற அப்படி சொல்லி அப்படியே அவன் பார்க்குறான். ஓ இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறேன், இது என்ன தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜூனா சொல்கிறான். அடப்பாவி உனக்கு இன்ஸ்டாகிராம் தெரியுமாடா? ஏன் தெரியாது, எப்போ பார்த்தாலும் அந்த வயன் சித்தி இது தான் பாப்பா, நானும் நிறைய தடவை கேட்டு பார்த்துட்டேன், இது நல்லா இருக்குது, நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ இல்லை என்ன நினைக்கிறோமோ அது இந்த ரீல்ஸாகவே வந்துருமாமே. அப்படியா
இப்போ நான் அழுகையை பற்றி நினச்சா அழுகையாக வருமா அப்படின்னோடனே ஜூனா க்யூட்டாக கேட்டோன்னே இப்போது ஜேகே பார்த்துட்டு அருமே அப்படின்றான். அப்படியா, எங்கே ஒன்று காட்டு பார்ப்போம் அப்படின்னு மாதிரி ஜூனா கேட்குறான். இப்போ ஜேகேவும் சரி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காமிச்சிட்ருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே சாரி வேவ் பண்ணிட்டு அப்படியே இந்த ரூம் விட்டு வெளியே வரீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அவ்வளோதான் மனுஷன் அங்கேயே ஃப்ளாட்டு. ஸோ அவன் ஆல்ரெடி உங்கள் மேலே ஃப்ளாட்டு, இன்னும் அவனை இன்னும் நிறைய லவ் பண்ண வைக்கிறீங்க. ஸோ சாரி மூலயமா ஸோ அப்படியே தான் உங்களை அப்சஸ்டாக பார்த்துட்ருக்காரு ஜங்குக்கு. சொல்லவா வேணும், அப்படியே தான் அவங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வரீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு ஐயோ இருக்க கொள்றாளே, யார் சித்தப்பா இந்த இன்ஸ்டாகிராமா அப்படின்னு சொல்லிட்டு ஜூனா கேட்குறான். இல்லை உங்கள் சித்தி தான். அப்படியா சித்தி, நீ இருக்க ஜங்குக்கு சித்தப்பாவை கொள்றியா அப்படின்றான். அவ்வளோதான் உங்களுக்குலாம் ஷை ஆகிடுச்சு. டீ சும்மாறா, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜூனா கேட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஷ் ஆகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் சாரீலாம் வேப் பண்ணிவிட்டு அதை வாங்கிட்டு அப்படி தான் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் அவனுக்கு வேண்டிய ரிசப்ஷனுக்கு வேண்டிய அந்த கோட் சூட்டு தென் வந்து மார்னிங் போட்டுக்கிறதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டுருக்கான். ஃபைனலி உங்கள் ஷாப்பிங் ப்ராசஸ் அது எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி தான் ஜங்குக் ஃபேமிலி தான் உங்களுக்கு டாட்டா சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஓகே நாளைக்கு மேரேஜில் மீட் பண்ணலாம், ஓகே கிளம்பி ரெடியாரு அப்படின்ட்டு அப்படியே உங்களை அப்படியே சிரிச்சுட்டு ஒரு கண்ணடிச்சிட்டு போகிறான். நீங்கள் அப்படின்றீங்க. ஜங்குக் பார்த்துட்டு வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணு, ஏதாவது உள்ளே போயிட போகுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. ஜூனா பார்த்துட்டு என்ன சித்தி பைத்தியக்காரியமாக தனியாக சிரிக்கிறா, என்கிட்ட கொஞ்சம் சொன்னால் நானும் சிரிப்பல்ல அப்படின்ற மாதிரி ஜூனா சொல்கிறேன். பாய முட்றா பூட்டை பூச்சி உன்னை நசக்கணுட்டா அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் அக்கா பார்த்துட்டு சரி போதும், சித்தியும் என் பையனும் ரொம்ப தான் பாசம் காமிச்சிட்ருக்கீங்க, சரி வாங்க கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க டாக்ஸி புக் பண்ணிவிட்டு அப்படியே தான் போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு. அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். உங்கள் ரிசப்ஷன் தான் செம்ம மாசாக போயிட்டுருக்கு. லைக் டான்ஸ் ஆடுறது என்ன அப்படியே தான் மாசாக போதும். உங்கள் அக்கா வந்து உங்கள் கூட சும்மா டான்ஸ் போட்டுட்ருக்காங்க, நீங்கள் செம்மையாக ஆடுவீங்க. ஸோ ஜங்குக்கை வச்சுட்டு செம்மையாக ஆடிட்டுருக்கீங்க, கப்புள் டான்ஸ் தான் ஆடுறீங்க. தென் ரிசப்ஷனுக்கு நைட்டு எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. வேறு அப்படியே தான் ஃபோட்டோகிராஃபர் இப்படி கொடுங்க இப்படி கொடுங்கன்ட்டு உங்களை ஜங்குக்கு போட்டு 2 ஆக்கிடுறாரு. இல்லை வேறு பத்தாத்துக்கு ஜூனா வேறு நடுவில் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறது அது இதுன்னு பண்ணிகிட்ருக்கா. ஃபோட்டோகிராஃபர் அதையும் பண்ணிகிட்ருக்காரு. லைக் உங்களுக்கு ஜங்கு குழந்தை பிறந்த மாதிரி அதுதான் ஜூனான்ற மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் நிறையா ரொமான்டிக்கான ஃபோட்டோஸ் ஷூட்லாம் போயிட்டுருக்கும். ஜங்குக்கு அப்பெல்லாம் சிரிப்பார். ஸோ அப்படி தான் நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டுருக்க மாதிரி அதெல்லாம் நிறைய க்யூட்டாக எடுத்துகிட்டு இப்போது அப்படி ஃபோட்டோகிராஃபர் செம்ம பேரில் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜங்கு கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷையாக சிரிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே தான் அதெல்லாம் நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க ஆர்மிஸ், ஓகேவா. ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. ஸோ மார்னிங் உங்களுக்கு ஜங்குக்கும் மேரேஜ். ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஆயிரும் அப்படியே கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகேக்கு அப்படியே ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டிலாம் கட்டி விட்டுட்ருக்காங்க உங்கள் அப்பா தான். தென் ஜூனா பார்த்துட்டு சித்தப்பா இந்த ட்ரெஸ் நீ நச்சுன்னு சூப்பராக இருக்க அப்படின்னு ஜூனா சொல்கிறேன். ஓ அப்படியே ஜூனா, சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்கள் சித்தப்பா, உங்களுக்காக என்ன நிறைய ஹெல்ப் பண்ணுறேன். எனக்காக நீங்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தீங்களா என் சித்திக்கு தெரியாமல்? நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன வேணால் செய்கிறேன். அப்படியா, சரி அப்போ என்ன பண்ணுற, இந்த ஃபோன் எடுத்து கேமரா உனக்கு எடுக்க தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு நான் சூப்பராக எடுப்பேன், நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. ஓகே அப்போ என்ன பண்ண, நேராக போய் உங்கள் சித்தி ரூம் இருக்குல்ல, அதாவது ஒயின் சித்தி ரூம், போய் அவ்வளோ ஒரு ஃபோட்டோ எடுத்துருவா அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜூனா ஓடி போய் அப்படி உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜங்குக்கிட்ட காட்டுறான். அப்படி நீங்கள் லைக் உங்கள் தலையை தான் பின்னி விட்டுட்டு இருந்திருப்பாங்க அந்த டைமில். ஸோ அழகாக மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்ருப்பாங்க. ஸோ அதை அப்படி எடுத்து காட்டுறான். உங்கள் அழகாக இருப்பீங்க நீங்கள் அந்த சாரியில், ஸோ அந்த ப்ளூ கலர் சாரியில். ஸோ அப்படி தான் ஜேகே பார்த்துட்டு பரவாயில்லையே என் பொண்டாட்டி இருக்க அழகாக இருக்கா இல்லையா, பரவாயில்ல நான் தானே ரசிக்க போகிறேன் என் பொண்டாட்டி கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு அவன் ஷாயிட்ருக்கான். ஆமாம் நீ ஏன் சித்தி ஃபோட்டோ கேட்குறா, என்ன இருந்தாலும் சித்தியும் வீட்டுக்கு தானே வரப்போகிறாங்க, அப்புறம் என்ன அப்படின்னு மாதிரி இப்போ ஜூனா கேட்குறான். இல்லை சும்மா தான் பார்க்கலான்னு தான். சரி ஓகே வா டைம் ஆகுது, என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோ என்ன அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே சொல்கிறான். இப்போ ஜூனா
ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜேகேக்கு அப்படியே மாலைலாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ மாலையெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஜேகே வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜேகே அங்கே இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிட்டு அப்படியே உட்காடுறான். இது சொல்கிறேன் வந்துடும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஜேகேயோட அப்பா அம்மாக்கெலாம் செம ஸ்மைலு. ஜேகேக்கு ஃபைனலி மேரேஜ் ஆக போகுதுன்னு நினச்சி அங்கே நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே 6 பேரும் வந்திருப்பாங்க. ஜேகேக்கு அப்படியே ஆன்னு சொல்லிட்டு சவுண்டெலாம் விட்டுட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே பொண்ணை கூட்டுவாங்க அப்படின்னு நம்ம ஐ சொல்கிறாரு. ஸோ அப்படியே தான் நீங்களும் அழகாக வரீங்க. ஜங்குக்லாம் இருக்க அவனை இன்னும் ரொம்ப ஓவராக விழ வைக்கிறீங்க உங்கள் மேலே. ஸோ ஆல்ரெடி அவன் விழுந்திருப்பான். ஆனால் இருக்க அவன் உங்கள் மேலே நிறைய ஃபாலோ ஆகிட்டுருக்கான். அவனுக்கு உங்கள் மேலே இருக்க கண்ணை எடுக்கணுமே ஆசை இல்லை. ஸோ அப்படியே தான் உங்கள் அக்கா அப்படியே தான் அழகாக உட்கார வைக்கிறாங்க ஜங்குக் பக்கத்தில். அப்படி ஜங்குக் அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வந்துட்டு செம்மையாக இருக்கா அப்படின்றான். உங்கள் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி இப்படி ஷையாகும் போது கூட என்னை இன்னும் விழ வைக்கிறீடி உன் மேலே அப்படின்றான். ஜங்குக் அப்படின்றீங்க. ஸோ ஜங்குக் சரி அப்படின்றான். ஸோ அப்படியே தான் அங்கே இருக்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இப்படி உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் அந்த டைமில் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே ஜங்குக் அப்படி தான் அவங்கள பார்த்து என்னடி இன்னும் எப்போ இந்த ஐயர் தாலி தருவார், சீக்கிரம் உன்னை கட்டி கூப்பிட்டு போயிடுறேன், ஏன்னா அவங்க கூட நிறைய சம்பவம் பண்ணுண்டி. ஜங்குக் ஐயருக்காரு பார்த்தா தான் நினைப்பாரு, கம்னு இருங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஏய் சீக்கிரம் தர சொல்கிறேன் இந்த தாலியை, கட்டி உன்னை விட்டுட்டு எவ்வளோ என்னை காக்க வச்சிட்டல, அவனை விட மாட்டேன்டி. இன்றைக்கி நைட்டு பாரு உன்னோட ஜங்குக்கை எப்படிலாம் நீ பார்ப்பேன்னு அப்படின்ற ஜங்குக். நீங்கள் பார்த்துட்டு போங்க ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு பாருடி நீ வேணா உன் ஜங்குக் என்னென்ன டைரக்ஷனில் மாறுறேன்னு அப்படின்ட்டு இருக்கான். நீங்களும் சரி இப்போ விடுங்க, அது நைட் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க சொல்லி, ஓ நைட்டு சரி பார்த்துக்கலாண்டி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே அந்த மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஐரோம் சரி இந்த தாலி எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போது உங்கள் அக்கா தான் எல்லோரும் முன்னாடி இப்படி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு கையில் தாலி வருது. என்னடி கட்டவா அப்படின்றான். கட்டுங்க ஜங்குக் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக் அப்படி ஃபைனலி கட்டிடுறேன் அப்படின்றான். கட்டுங்க அப்படின்னு பண்ணி சொல்கிறீங்க. தென் அப்படி தான் தலையை பவ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே அழகாக உங்களுக்கு தாலி அழகாக 3 முடிச்சு போட்டுடுறான். ஸோ உங்கள் அக்கா தான் கட்ட வராங்க. இல்லை நானே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே உங்களுக்கு அழகாக அந்த 3 முடிச்சு போடுறான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. தென் அப்படியே ஜங்குக் அப்படி உங்கள் தாலி எங்கே டைப் பண்ணானோ அந்த 3 முடிச்சு போட்ட இடத்துல ஒரு குங்குமம், தென் உங்களோட தாலியில் ஒரு குங்குமம், தென் உங்கள் நெத்தியில் ஒரு குங்குமம்னு வச்சு விட்றான். ஸோ அழகாக முறைப்படி. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. தென் அப்படியே உங்களுக்கு மெட்டி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு அந்த இதை வந்து சுற்றி வரணும். ஸோ நீங்கள் உட்காந்துருப்பீங்கள அந்த பிளேஸை வந்து 3 தட்டி சுற்றி வரணும் அப்படின்ட்டு ஐயரு சொல்கிறாரு. தென் ஜங்குக் அப்புறம் உங்கள் கையை அப்படியே அழகாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். தென் ஜூனா அப்படியே உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஸோ அப்படி தான் அப்படியே அதை சுற்றிலாம் வரீங்க. ஸோ அப்படி சுற்றி வந்துட்டு லாஸ்ட்டாக ஜங்குக் அப்படியே உங்களுக்கு அழகாக காலில் மெட்டிலாம் போட்டு வரான் 2 காலில். அதெல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜங்குக் அப்படியே மெட்டி போட்டு அவங்கள பார்த்து சிரிக்கிறான். நீங்களும் அப்படியே ஜங்குக் பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே போயிட்டுருக்கும். தென் அப்படியே ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு டாட்டா சொல்லிவிட்டு ஜூனாக்கும் டாட்டா சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு சித்தி எப்போ திரும்ப வருவேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஜூனா சித்தி மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தா சித்தி வீட்டுக்கு வந்துடுறியா, அங்கே போகலாம். வரேன் பட் ஆனால் அம்மா விட மாட்டாங்களே. இப்போ அப்படியே உங்கள் அக்கா பார்த்துட்டு ஜூனா என்ன பண்ணிகிட்ருக்க, சித்தி வீடு ரொம்ப தூரம் இருக்குது, நம்ம எப்பயாச்சும் ஒன்றா பார்க்கலாம். சரி சித்தி நீ பார்த்து பத்திரமா போ. சித்தப்பா சித்தி பார்த்துக்கோங்க, அழுதாங்கன்னா இப்போ இருக்கும் உங்கள் கண்ணுலேயும் குத்திடுவேன். எங்கள் சித்தி கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாது, வந்ததுன்னா வச்சுக்கோ பிச்சு போட்டுருவான் அவனை அப்படின்னு மாதிரி. அந்த குட்டி பையன் ஒன்றுமே தெரியாத பையன், ஆனால் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுட்டு பேசுகிறான். ஜங்கு கடை பார்த்துட்டு சர்ரா ஒரு கண்ணீர் என்ன வரவே வைக்க மாட்டேன், தண்ணி அது எதுவும் வராது அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு சரி போலாம் மடி பொண்டாட்டி அப்படின்றான். நீங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. தென் அப்படியே உங்கள் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஹக் பண்ணிவிட்டு அப்படி தான் அங்கே அப்படியே கிளம்புறீங்க ஜங்குக் வீட்டுக்கு. ஸோ ஜங்குக்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறீங்க. தென் ஜங்குக் அப்பா அம்மா பின்னாடியே வந்துருப்பாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் ப்ராசஸ்லாம் நடக்குது. ஸோ அந்த பால் தரது, பழம் தரது, அந்த மாதிரிலாம் ப்ராசஸ்லாம் போகுது. ஸோ அதை நீங்கள் நினச்சிக்கோங்க ஏதாவது, ஓகேவா. தென் அப்படியே அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தென் அப்புறம் என்ன நைட்டு உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் ஜங்குக் அப்படி அங்கே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படி உள்ள வரீங்க. ஜங்குக் பார்த்துட்டு என்ன பொண்டாட்டி ரெடியா அப்படின்றான். ஜங்குக் ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கும் ஜங்குக்கும் சின்னதாக நிறையா கசமுசம் போகுது. ஸோ அதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஓகே அப்படி தான் மார்னிங் டைம் போல் நீங்களும் அப்படி எழுந்துச்சி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வீட்டு வேலை செஞ்சுட்ருக்கீங்க. ஜங்குக் எங்கடா ஆளக்கான அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே சரி பொண்டாட்டி ஒர்க்கு கிளம்புறேன் அப்படின்றான். ஜங்குக் என்ன சொல்கிறீங்க, ஒர்க்கா, நீங்கள் அப்போ லீவ் போடலையா அப்படி சொல்லி கேட்குறீங்க.
லீவ் போகலான்னு நினச்சேன். ஆனால் மீட்டிங் அது இதுன்னு கொடுத்துட்டானுங்க. அப்பா தனியாக ஹேண்டில் பண்ண மாட்டார், அதான் அப்படின்றான். சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் அனுப்பிடுங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு, ஏய் பார்த்து போல தனியாக போயிட்டு வாங்க ஜங்கு, நான் பார்த்துக்கிறேன். சரி பிரேக்ஃபாஸ்ட் வேணாம், நான் வெளியே வாங்கிக்கிறேன். என்ன ஃபஸ்ட்டே நீ ஃப்ரீயாக இரு, ஏன்னா ரைட் ரொம்ப போயிருக்கோம்ல, ஸோ அதாவது ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ஸோ நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ ஜங்குக்கு காஃபி மட்டும் போட்டுப்பீங்க, அது மட்டும் குடிச்சிட்டு அவன் கிளம்பியிருப்பான். ஸோ ஜங்குக்கு வெளியே போகும்போது பாய் சொல்லியிருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே கிஸ்லாம் கேட்பான். ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. அப்படி தான் நீங்கள் அப்படியே அந்த வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்க்குறது என்ன, அப்புறம் க்ளீனிங் ஒர்க் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு கொஞ்சம் வீடை அப்படியே அப்படி இப்படின்னு வச்சுருப்பான். ஸோ நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வந்து பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படி இப்படின்னு வச்சுருப்பான். நீங்கள் அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தென் பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்ருக்கீங்க. அப்படி தான் ஒரு ஈவினிங் டைம் போல் ஜங்குக்கு வரான். ஸோ அப்படியே உங்கள்கிட்ட ஜாலியாக பேசுகிறான். ஸோ அப்படி தான் ஒரு 1 month ஆகிருக்கும் உங்களுக்கு ஜங்குக்கு மேரேஜ் ஆகி. ஒரு ஃபைன் டே ஜங்குக்கு வரான், ரொம்ப கோபமாக வந்துட்டுருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, ஜங்குக் என்னாச்சு, ஏன் கோபமாக இருக்கீங்க? ஏய் நானே செம கடுப்பில் இருக்கேன் நகரு அப்படின்ட்டு அப்படியே போகிறான். நீங்கள் நிறைய கேட்குறீங்க ஜங்குக்கு பார்த்துட்டு, ஏய் கடுப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காத, சும்மா தொண போயிட்டேன் அப்படின்ட்டு அவன் போகிறான். ஏன் ஜங்கு இப்படி கடுப்பாகிட்ருக்காரு அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவன் மட்டும் போகிறான். நீங்கள் பார்த்துட்டு, ஏன் ஜங்குக் என்ன ஆச்சு, ஏன் அப்படி கேட்குறீங்க? ஏய் கம்பெனி லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றான். ஏன் என்ன ப்ராப்ளம், உங்கள் கம்பெனி ஏன் திடீர்னு இப்படி ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க? அதுதான் எனக்கும் தெரில, எவனும் தப்பாக ப்ராடக்டை விற்றுட்டான், அதான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொருளாக போட்டு உடைக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக்கு அது உங்கள் லேப்டாப் அது மண்ணாது அப்படி சொல்லிட்டு அது உடைக்கலான்னு போகிறான். டக்கு நீங்கள் பிடிச்சிடுறீங்க. ஸோ லைட்டாக உங்கள் கையை அடிபட்டுருது. நீங்கள் அப்படியே அப்படின்றீங்க. அப்படியே ஜங்குக்கு அதை பார்க்குறான். அவனுக்கு என்னன்னு தெரியல, உங்களுக்கு அடிபட்டோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே அவனுக்கு டக்குன்னு அவன் ஃபேஸ் ரியாக்ஷனாக மாறுது. நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்குக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படி கேட்குறீங்க. ஹேய் இப்போ என்னாச்சு உனக்கு அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் இல்லை அடிபட்டுருச்சு, லைட்டாக ப்ளீடிங் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கட்டு போடலான்னு போகிறீங்க. ஜங்குக்கு என்னன்னு தெரியல, டக்குன்னு அப்படியே அங்கே இருக்க ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையை வச்சு கிழிக்கிறான். நீங்கள் அப்படியே என்ன ஜங்குக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் இரு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கிழிக்கிறான். உங்களுக்கு இன்னொன்று பெயின் ஆகுது. ஜங்குக்கு ஏன் இப்படி பண்ணுறாரு உங்களுக்கு சத்தியமாக புரியல. அப்படி தான் ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க, வலிக்குது. ஹேய் என்ன மறுபடியும் கற்று அப்படின்றான். நீங்கள் அப்படி ஜங்குக்கு என்னாச்சு உங்களுக்கு, ஏன் பைத்தியம் மாதிரி பண்ணுறீங்க? யார் நான் பைத்தியம் இல்லை அப்படின்ட்டு பைத்தியம் மாதிரி என்னமோ சொல்கிறான் அவன் மட்டும். நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக்கு என்னாச்சு உங்களுக்கு? ஏய் எனக்கு எதுவும் ஆகலை, உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை அடிக்கலான்னு வரான். அவன் அங்கே இருக்க பெல்ட் எடுத்து உங்களை செம்மையாக அடிக்கிறான். உங்களுக்கு ஒன்றும் புரியலை ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுறாருன்ட்டு. ஸோ அப்படியே தான் உங்களை அடிச்சுட்டே இருக்கான். ஜங்குக்கு வலிக்குது நீங்கள் கத்துறீங்க, ஆனால் ஜங்குக்கு விடாமல் உங்களை அடிக்கிறான். உங்களுக்குலாம் ஒன்றும் புரியலை, அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு இப்போ தான் அப்படியே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே என்ன பண்ணுறான், அங்கே ஒரு ஸ்மோக் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே வலியில் துடிச்சிட்ருக்கீங்க, வலிக்குதுன்னு. அவன் கிளாஸ் பீஸ்லாம் அப்படியே கிழிச்சிருப்பான்ல, உங்களை லைட்டும் கிளாஸ்லாம் அங்கே பட்டிருக்கும், உங்கள் கைக்குள்ளெல்லாம் போயிருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்ருக்கீங்க, உங்களுக்கு துடிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. அவன் ஒன்றுமே பேசலை, அப்படியே ஸ்மோக் பண்ணுறான். அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு லைட்டாக ட்ரக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே அவன் மட்டும் போய் படுத்துட்டான். உங்களுக்கு ஒன்றும் புரியலை, ஏன் அவன் சைக்கோ மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் அவன் நார்மலாக பேசுகிறான் அவங்கக்கிட்ட. உங்களுக்குலாம் ஒன்றும் புரியலை. ஸோ அப்படியே கையில் கட்டுலாம் போட்டிருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு, ஏய் என்ன கட்டு போட்டிருக்க அப்படின்னு கேட்குறான். ஜங்குக்கு அது வந்து சொல்லுவேன், ஏன் என்னாச்சு கிழிச்சிக்கிட்டியா அப்படி கேட்குறான். இல்லை அது ஜங்குக் அப்படின்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் ஜங்குக்கெல்லாம் கேட்காம சரி பார்த்துக்கோ என்ன அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் போகிறான். அதே மாதிரி தான் அதே நைட்டு அப்படியே வரான், வந்து உங்களை அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது. அவன் நிறையா டிப்ரெஷன்லாம் வந்திருப்பான். ஸோ உங்களை இப்படி அடிக்கிறது மூலயமா அவனோட டிப்ரெஷன்லாம் இருக்க குறையுது. ஜங்குக் நைட் ஆகுனா உங்களை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறான். மார்னிங் ஆகுனா அவங்கக்கிட்ட அப்படியே ஜாலியாக பேசுகிறது, ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படி பண்ணிகிட்ருக்கான். தென் அவன் கேட்பான் அவங்கள்ட்ட ஏன் அடி வந்துச்சு அப்படி சொல்லிட்டு. நீங்களும் சொல்வீங்க இந்த மாதிரி நீங்கள் தான் பண்ணுறீங்கன்ட்டு. பட் ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கல. இது நான் பண்ணுறேன்னா என்ன தப்பாக சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீங்களும் இல்லை இது நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னாச்சு ஜங்குக் அப்படின்னு மாதிரி நீங்கள் ஒரு நாள் கேட்டுடுறீங்க. ஜங்குக் அப்படியே அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் ஃபுல்லாக மாறிடுச்சு. யாரை பற்றி என்னடி சொல்கிற, நான் பண்ணனா சொல்லு, நான் பண்ணனா, இதெல்லாம் நீயே பண்ணிவிட்டு நான் பண்ணேன்னு சொல்கிறேன் அப்படின்றான். நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக் உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சு. ஆமாடி எனக்கு எல்லாம் ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல வாயன், உன்னை அடிக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஹெவனில் இருக்க மாதிரி இருக்குது. உன்னை அடித்து டார்ச்சர் பண்ணுறது, தென் நீ அந்த கத்தும் போது அப்படியே எனக்கு அப்படியே ஹெவனில் இருக்க மாதிரி இருக்குது.
அப்படி ஒன்று அடித்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அப்படியே அங்கே ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரக்ஸ் எடுப்பேன். ஹெவன், ஏன்டி என் ஆஃபீஸில் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறான்? அனு, எல்லோரும் மாதிரி தானே கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன்டி எனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது? பத்தாததுக்கு என் அப்பன் நான் தான் பண்ணேன்ட்டு என் உயிர் எடுக்கிறான். நான் கரெக்டாக தான் ப்ராடக்ட் செல் பண்ணுறேன், ஆனால் என் அப்பா அதை பார்க்க மாட்டேங்கிறான். நான் நிறையா தாட்டி சொல்லி பார்த்துட்டேன், பில்லை பாருன்னு. ஆனால் பில்லை பார்க்க மாட்டேங்கிறான். எத்தனை பேர் ஆர்டர் எடுக்கிறாங்க மட்டும்தான் அவன் பார்க்குறான், பில்லு எவ்வளோ போயிருக்குன்னு தானே பார்க்கணும் அப்படின்னு ஜங்கு பைத்தியம் மாதிரி பேசுகிறான். சைக்கோவே ஆகிட்டான் அவன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நான் எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலும் நான் ஒன்று அடித்தா மட்டும் என்னன்னு தெரியலடி, டிப்ரெஷன்லாம் குறையுது. அதான் ஒன்று இப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பெல்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களை அடிக்கிறான். உங்கள் உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது. அதை பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதனால் போட்டு உங்களை மறுபடியும் அடிக்கிறான். இன்னும் நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அப்படியே அங்கே போய் உட்காந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க படுத்துட்டான். உங்களுக்கு ஒன்றும் புரியலை ஏன் ஜங்குக்கு இப்படி நடந்துக்கிறாருன்றது. ஸோ அப்படி தான் அவங்க மார்னிங் உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு, அம்மா சொல்லுமா. வைன், என்னடி வாய்ஸில் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு? அதுவா நேற்று நைட்லேருந்து ஜுரம்மா. அதான். இல்லையே, ஜுரமா இருந்தால் நீ இப்படி பேச மாட்டியே. வயன், என்ன ஆச்சு? அம்மா ஒன்றும் இல்லை, ஜுரம், சின்னதாக ஜுரம் தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி சமாளிச்சிடுறீங்க. சரி, நான் வேணா அம்மா வரட்டுமா அப்படி கேட்குறான். இல்லைம்மா வேணாம், நீ அக்காவையும் ஜூனாவையும் நல்லா பார்த்துக்கோ, வரலாம் வேணாம். ஏன்டி, நான் வந்தால் வான்னு சொல்லுவியே, என்னாச்சு வயன் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் வேறு வழி இல்லை. ஸோ இல்லைம்மா ஒன்றும் இல்லைன்றீங்க. உங்கள் அம்மா சரி ஓகே பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க. ஸோ அவங்க ஃபோனை வச்சதுக்கப்புறம் உட்காந்து செம்மையாக அழுறீங்க. ஏன்னா சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சிட்டு அப்படியே ஃபோனை பிடிச்சிட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே தான் ஆஸ் யூஷுவல் மார்னிங் அப்படியே நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே தான் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி அப்படியே பார்க்குற? இல்லை ஜங்குக்கு அது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போகிறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அப்படி தான் நைட்டு போல் வந்து உங்களை அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது அப்படியே தான் அவன் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒரு ஃபைன் டே இப்போது ஜங்குக் கிட்ட அடி வாங்கிட்டு அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் ஜங்குக்கு அவன் ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே படுத்துட்டான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஜங்குக் கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் அவங்க அப்பா கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே கேட்குறீங்க. அப்போ அவங்க அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்போ தான் உங்களுக்கு புரியுது, ஜங்குக் கூட எனிமீஸ் பண்ணுற வேலை தான். ஏன்னா ப்ராடக்ட் போகுது, பட் ஆனால் கரெக்டான இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு போக மாட்டேங்குது. எல்லாம் அவங்க எனிமீஸ் பண்ணுற வேலை தான். அவனோட வீக் பாயிண்ட்டே வந்து இந்த கம்பெனி தான். ஸோ அதை வந்து லாஸ் பண்ணி விட்டால் கண்டிப்பாக அவன் வீக் ஆகிடுவான்றனால தான் அவனோட எனிமீஸ்லாம் வந்து அவனோட வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி ஜங்குக்கு இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் ஜங்குக்கு சைக்கோ ஆகிட்டுருக்கான். இருக்க இப்படியே போனால் ஜங்குக்கு எதா ஆகிடும் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் எவ்வளோ நாள் ஜங்குக்கை திருத்த பார்ப்பீங்க அந்த ட்ரக்ஸ்லேருந்து, தென் ஸ்மோக்லேருந்து. இப்போ ஜங்குக் ட்ரிங்க்ஸுக்கும் அடிக்டட் ஆகிட்டான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவன் ட்ரிங்க்ஸில் இருக்கிற எல்லா சரக்கையும் கீழே ஊற்றிட்டு, சிங்க் அந்த மாதிரி இதில் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடுறீங்க. ஸோ அப்படியே தான் நீ ஊற்றி வச்சுட்டு அப்படி கிச்சனுக்கு ஓடிட்டீங்க. ஸோ அப்படியே தான் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஜங்குக் தான் செம்ம அப்படியே ரொம்ப டென்ஷனில் வந்துட்டுருக்கான். நீங்கள் அவனை பார்க்கல. டோர் சடனாக திறந்த உடனே நீங்களும் சரி என்னன்னு பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே போகிறான். நீங்கள் ஜங்குக் அப்புறமா அப்படியே கண்டுக்காமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா ஜங்குக் எதாவது அடிச்சிட்டு போகிறாருன்ட்டு. ஸோ அவன் அப்படியே ரூமுக்கு போய் அங்கே ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கும். ஸோ அதில் தான் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் பயத்தில் இருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டு வரான்ட்டு. ஸோ அப்படியே தான் அவன் ஸ்மோக்கு ட்ரக்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கான். ஸோ அப்படியே அவன் ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கிளாஸ் எடுத்து அப்படியே ட்ரிங்க்ஸ் எடுத்து ஊற்றுறான். அந்த தண்ணியை அந்த சரக்கு பாட்டில் இருக்க தண்ணி எடுத்து ஊற்றுறான். இப்போ அப்படியே அதை சிப் பண்ணி குடிக்கும்போது அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. என்ன எழுவுது, தண்ணி மாதிரி இருக்குது. அப்படியே அவன் ட்ரிங்க்ஸ் பாட்டில் கொஞ்சம் அவனுக்கு போதை தெளிஞ்சவொடனே அப்படியே பார்க்குறான். பார்த்தா ஃபுல்லாகவே தண்ணி. யார் இதை பண்ணது? கண்டிப்பாக அந்த வயனாக தான் இருக்கும் அப்படியே சொல்லிட்டு அப்படியே அவன் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரான். ஸோ அப்படியே இதை எடுத்து ஊற்றுறான். நீங்கள் பார்க்குறீங்க, ஜங்குக் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. யாரோட ட்ரிங்க்ஸ் பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சது? நீ தானே, நீ பண்ண வேலை தானே அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டிலாலே உங்கள் தலையில் அடிக்கிறான். நீங்கள் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. உங்கள் பிளட்டு வந்துகிட்டே இருக்குது உங்கள் தலையில் வந்து. ஜங்குக் பார்த்துட்டு, யார் இவன் அப்படி பண்ண சொன்னான்? சொல்கிறீ, யாரடி பண்ண சொன்னவன? சொல்லு அப்படின்ட்டு அங்கே அப்படியே உங்கள் கழுத்தை நெரிக்கிறான். ஜங்குக் விடுங்க, எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க. ஜங்குக் அப்படி நெரிச்சிட்டு, என்னடி உங்ககிட்ட சும்மா அடிக்கிறது அது இதுன்னு போகிறனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கல்ல, வா
இன்றைக்கி என்ன பண்ணுறேன்ட்டு. அப்படி என்ன பண்ணுறான்னா அவங்க தலையில் பிளட் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் அவன் கண்டுக்கல. உங்கள் முடி அப்படியே கிரப் பண்ணி பிடிச்சி அப்படி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் ஜங்கு ஜங்கு விடுங்க, 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 வலிக்குது வலிக்குது ஜங்கு, விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஜங்குக்கெல்லாம் கண்டுக்கல. அப்படியே தான் அவங்க தலைமுடி பிடிச்சி இழுத்துட்டு போய் பெட்டில் தூக்கி போட்டுட்டான். நீங்கள் ஜங்கு என்ன பண்ண போகிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு இன்னைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட்ரி, இவ்வளோ தைரியம் வந்து காஸ்ட்லி சரக்கு அதை எடுத்து ஊற்றிட்டல, இப்போ வா அந்த காஸ்ட்லி சரக்கு ஊற்றுனால அதுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவி அப்படின்ட்டு அப்படி உங்கள் கூட அந்த நைட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபிசிக்கலி உங்களுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பான். நீங்கள் ஜங்குக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க. பட் ஜங்குக்கு உங்கள் கையை ரெண்டுத்தையும் ஹேண்ட்கஃப் மாதிரி போட்டுட்டான். ஸோ நீங்கள் வந்து அந்த கையை வச்சு அவனை தள்ளி விட்டுறது அது மாதிரி பண்ணுறனால அவன் என்ன பண்ணியிருப்பான், அப்படியே உங்களோட 2 கையும் எடுத்து அப்படியே மேலே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு தென் ஹேண்ட்கஃப் போட்டுக்கிட்டு அப்படி உங்கள் கூட ரொம்ப ஒரு மாதிரி ஹாஷாக அன்றைக்கி நைட்டு உங்கள் கூட அப்படி இருந்திருப்பான். நீங்கள் ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் ஜங்கு கேட்குற மாதிரி இல்லை. ஏய் சனினே சும்மாறா அப்படின்றான். நீங்கள் இவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் ஜங்கு கேட்கவே இல்லை. உங்கள் கூட அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு ரொம்ப ஹாஷாக நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க. ஸோ 1 மந்த்துக்கு முன்னாடி அவன் ரொம்ப உங்கள் கூட ரொம்ப ரொமான்டிக்காக ஒரு நல்ல ஹஸ்பண்டாக தான் இருந்திருப்பான். இப்போ ஏன் இப்படி மாறினாரு உங்களுக்கு இன்ன வரைக்கும் சொல்ல தெரியல. ஸோ அவன் எனிமீஸால் இப்படி ஆயிருக்கான்றது உங்களால் இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. ஸோ அப்படியே தான் படுத்துருக்கீங்க. ஜங்குக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தே படுத்துட்டு என்னடி பனிஷ்மெண்ட் பத்தலை போல உனக்கு, நாளைக்கு உனக்கு சேர்த்து தரேன் அப்படின்ட்டு அப்படியே அவன் முகத்தில் படுத்துட்ருக்கான். ஸோ அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். ஸோ அப்படியே லைட்டாக ட்ரக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் பக்கத்தில் படுக்கிறான். இப்படியே போன ஜங்குக்கு எதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே தான் அழுதுகிட்டே இருக்கீங்க நைட் ஃபுல்லாக. ஜங்குக்கு அப்படியே தூங்கிட்டான். நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க, அவன் தூங்கும் போது குழந்த மாதிரி தூங்குறான். ஆனால் ஏன் சைக்கோ மாதிரி இப்படி பிஹேவ் பண்ணுறான்ட்டு உங்களுக்கு இன்னும் வரைக்கும் புரியல. ஸோ அப்படியே தான் டேஸஸ் மந்த் எல்லாமே ஸ்கிப் ஆகிடுச்சு. இந்த ஜங்குக்கை திருத்தலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் எதுவுமே முடிஞ்சிருக்காது. ஸோ ஃபைனலி உங்களுக்கும் முடியலை. ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் ஜங்குக்கை அப்படியே விட்டுட்டீங்க. அவன் இருக்க இன்னுமே ட்ரக்ஸுக்கு தென் ட்ரிங்க்ஸுக்கு ஸ்மோக் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப அடிக்டட் ஆகிட்டான். ஸோ இப்போ கம்பெனிக்கும் போகிறது கிடையாது. போனாலும் அங்கே எல்லார்ட்டையும் எரிஞ்சு பேசுகிறது இப்படியே தான் போயிட்டே தான் இருக்குது. ஸோ ஜங்குக்கிட்ட நல்ல விதமாகவும் நடந்துக்க பார்க்குறீங்க. பட் எல்லாமே ஃபெயில்டு தான். ஸோ நீங்கள் ஒரு கட்டத்தில் உங்களுக்கே பைத்தியம் பிடிக்குது, ஏன் இப்படி இருக்காருன்ற மாதிரி. ஜங்குக்கு உங்களை பெருசாக வெளியே விடுறது கிடையாது. உங்களை வீட்டிலே வச்சுட்டு ஒரு பறவையை நம்ம கூண்டில் அடைச்சி வச்சா அப்படி இருக்கும் அது மாதிரி தான் உங்களை வச்சிட்ருக்கான். லைக் ஒரு பெட்டாக தான் உங்களை ட்ரீட் பண்ணிகிட்ருக்கான். அவன் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும், அவன் சொல்கிறது தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா அது மூலிமா அவனோட டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறையுது. ஸோ அதனால தான் அவன் உங்களை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் சைக்கோவா. நீங்களும் நாளுக்கு நாள் இது வந்து ரொம்ப இதாக போயிட்டுருக்கு, ரொம்ப குரூஷியலாக போகுது. இப்போ ஒரு நாள் ஃபைன் டே உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அப்பா அவங்க வராங்க கூட, உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் ஜூனா எல்லாமே வராங்க. ஸோ அன்றைக்கி வந்து அப்படி உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்போ வீட்டில் இல்லை. ஸோ மார்னிங் டைம் போல் தான் வந்திருப்பாங்க உங்களை பார்க்க. உங்கள் உடம்புல அவ்வளோ புண்ணு இருக்கும். நீங்கள் ஃபுல் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, கை ஃபுல் ஹேண்ட் அந்த மாதிரி டாப் அந்த மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படி உங்களை ஃபுல் கவர் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் உங்கள் நெக் மட்டும் ஷோனாக இருக்குது. உங்கள் நெக்கில் ஃபுல்லாக ஜங்குக்கோட பைட் மார்க்ஸ் தான். ஸோ அப்படி தான் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அக்கா பின்னாடிலேருந்து வந்துட்டு என்ன வயன் என்ன குக் பண்ணுற, இல்லைக்கா அது வந்து சும்மா தான், நீங்கள் வந்திருக்கீங்களா அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் என்னடி கழுத்தில் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா அப்படியே டச் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் அப்படின்றீங்க. என்ன வயன் நாளுக்கு நாள் ஜங்குக்கு ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறாரு போலக்கே அப்படின் போது இப்படி உங்கள் மைண்ட் வாய்ஸ்குள்ள அவன் இருக்க சைக்கோ ஆகிட்டுருக்காரு. லவ் பண்ணல, நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸ்குள்ளே பேசிக்கிறீங்க. அம்மாக்கா அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஷையாக ரொம்ப நடிக்கிறீங்க. நடத்து ஆனால் ஓ மாமா இல்லடி, கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஜூனாவே என் வயசில் வந்தான். ஆனால் நீ பண்ணுறதை பார்த்தா நான் அடுத்த மாதமே நீ உள்ளே வச்சுட்டு கையில் இருப்ப போலக்கே அப்படின்னு உங்கள் அக்கா கலாய்க்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏய் அவளை சமைக்க விடு, என்ன அவளை போட்டு இதாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா இங்கே பாரு அப்படி சொல்லும் போது உங்கள் கழுத்தை எடுத்து உங்கள் அக்கா காட்டுறாங்க. ஏய் என்ன வாங்கினது அப்படின்றாங்க. அம்மா அம்மா இதுதான் உன் மாப்பிள்ளை உன் பொண்ணை அவ்வளோ விரும்புகிறதுக்கான அறிகுறிம்மா பாரு அப்படி சொல்லுவாங்க. பைட் மார்க்ஸ் தான் இருக்குது. ஸோ அவன் ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவன் என்ன விதத்தில் அந்த பைட் மார்க் கொடுத்துருப்பான்னு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க.
சரி அதெல்லாம் விடுங்க, நீங்கள் போய் உட்காருங்க, நான் உங்களுக்கு எதாவது பண்ணி கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் அவங்க அம்மா அவங்க கூட இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்புறம் உங்கள் அக்காலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் இப்போது டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜூனா பார்த்துட்டு சித்தி சித்தப்பா ஏதாவது சாக்லேட் வாங்கியிருக்காங்களா, எனக்கு ஏதாவது 2 கொடுங்களேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஜூனா சாக்லேட் ரொம்ப சாப்பிடக்கூடாது, ஆல்ரெடி பல்லு பார் பின்னாடிலாம் சொத்த பல்லாக இருக்குது, இன்னும் சாப்பிட்டேன்னா சொத்த பல்லாயிடும். சித்தப்பா எதுவும் வாங்கலை. சித்தப்பா எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னார், மறந்துட்டார், வரட்டும் வச்சுக்கிறேன். இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு ஆமாம் மாப்பிள்ளை எப்போ வருவார் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறான். அவர் வரதுக்கு ஈவினிங் ஆகுமா, இல்லைனா 8 இல்லை 9 o'clock வருவார். பரவாயில்ல நான் மாப்பிள்ளையை பார்த்து தான் போவேன்றாங்க. நீங்கள் அப்படியே ஒயிட் ஐஸில் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்தாலே உங்களை அடிப்பான் இல்லைனா எதாவது பண்ணுவான். இப்போது உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க முன்னாடி உங்களை எதாவது பண்ணிட்டா என்ன ஆகுறது. ஸோ அதனால தான் அம்மா அது வந்து அப்பாவுக்கு ஒர்க்கில் இருக்குமே, நீ போய் இதை பாருமா. ஏய் மாப்பிள்ளையை பார்த்து ரொம்ப மாதம் ஆகுதுடி, அப்புறம் அவங்க வீட்டில் பார்க்காம ஒன்றை மட்டும் பார்த்துட்டு போனால் அவங்க வீட்டில் எதாவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது, நீ கம்முனு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அம்மா இப்படி துரத்துறது தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்படியே டைனிங் டேபிள் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு வயன் நீ இல்லாமல் அந்த வீடே வெறிச்சோடி போயிருக்கு, நீ வாயன் ஒரு நாள் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா கேட்குறாங்க. அக்கா அது வந்து அதான் நீ வாயன் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் இல்லைம்மா ஒர்க் இருக்குது, அவர் வேறு டெய்லி ஒர்க் போகிறார், அவர் தங்க சொன்னால் எப்படிம்மா தங்குவார், நம்ம வீடு வேறு ரொம்ப தூரம் ஆஃபீஸ்லேருந்து, அவர் போகிறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகிடும், அப்போ நான் எப்படிம்மா வரும், மாப்பிள்ளைக்கிட்ட ஒரு வாரம் லீவ் கேட்டு நீ மட்டும் வாயேண்டி அப்படின்றாங்க உங்கள் அம்மா. இல்லைம்மா அது அப்படி நான் அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா சரி கேளு, நான் மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஃபோன் கால் வருது, பார்த்து ஜங்கு கிட்ட தான், நான் வரதுக்கு லேட் ஆகும், மேபி 11 or 12 அப்படின்றான். நீங்கள் ஜங்குக்கு அது அப்படின்றதுக்குள்ளே ஜங்குக்கு ஃபோனை வச்சுட்டான். நீங்களும் தப்பிச்சு. இப்போ அம்மா கண்டிப்பாக மாப்பிள்ளை 10 மணிக்கு 11 மணிக்கு பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒர்க் இருக்குல்ல, சரி சொல்லி விடுவோம் அம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறீங்க. யார் என் ஃபோனு, ஜங்குக் தான். மாப்பிள்ளையா, ஏன் என்னாச்சு, இல்லை அவர் வரதுக்கு 11 12 ஆகுமா, ஐயோ என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க உங்கள் அம்மா. அம்மா நீ கிளம்புமா, மணி வேறு ஆகுது, அப்பாவுக்கு வேறு நைட்டில் கண்ணு தெரியாது, ஸோ அப்பாவும் பார்த்து வண்டி ஓட்டணும்ல, நீ கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட், தென் உங்கள் அக்கா ஜூனா, தென் உங்கள் அம்மா, தென் உங்கள் அப்பா அப்படி எல்லாம் கிளம்புறாங்க. அந்த டேவே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஜூனா கூட விளையாண்டுருப்பீங்க, ஜூனா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி தான் நைட்டு ஒரு 11 மணி ஆகுது, நீங்கள் அப்படியே தான் படுத்துருப்பீங்க. ஸோ அப்படி தான் ஜங்குக்கு அப்படியே வரான், அவனுக்கு இன்னும் அந்த சைக்கோத்தனத்துலேருந்து போகல. ஸோ அப்படி தான் ஒரு மாதிரியாக தான் வரான். நீங்கள் ஜங்குக்கு சாப்பிடல, அம்மா வீட்டுக்கு யார் வந்தா அப்படின்றான். அது அப்பா அம்மா அக்கா ஹஸ்பண்ட் தென் ஜூனா 5 பேர் வந்தாங்க. ஓ சரி ஓகே ஃபுட்டு வை அப்படின்றான். நீங்களும் போய் ஃபுட்டெலாம் வைக்கிறீங்க. அம்மா எதுக்கு வந்தாங்க, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்க ஜங்கு. ஓ நீ நல்லா இருக்கியா, இல்லை செத்து போயிட்டியான்னு பார்க்கலான்னு வந்தாங்களா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அது ஜங்கு என்னடி ட்ரெஸ் இது அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்குறான். நீங்கள் ஃபுல் ட்ரெஸ், நான் அடித்தது தெரியக்கூடாதுன்ட்டு இப்போ இப்படி ஃபுல் ட்ரெஸ் போட்டு நிற்கிறேன், நைட்லாம் இதெல்லாம் போட்டு வந்து நின்று பல்ல உடச்சிருவேன், போ எப்போ நீ போடுவியா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா அப்படின்றான். என்ன ட்ரெஸ் ஜங்கு, அப்படி தெரியாத மாதிரி நடிக்காத, போ. ஜங்குக்கு அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறதா இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து பேசுவான் அப்படின்றான். சரி ஓகே இதுக்கப்புறம் பேசினா அடிச்சிட்டு போகிறான்ட்டு நீங்களும் அந்த ட்ரெஸ் போட்டு வரீங்க. அது ஃபுல்லாகவே ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ லைக் உங்கள் கை ஃபுல்லாக தெரியும், தென் லெக்கு ஃபுல்லாக தெரியும், அவன் அடிக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணிகிட்ருக்கான்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ அப்படி தான் ஜங்குக்கு முன்னாடி நின்றுட்டு, ஜங்கு அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அம்மா முன்னாடிலேருந்து ஏதோ சொல்லணும்னு தோணி, என்னது அது ஜங்குக், அம்மா வந்து 1 வீக் அங்கே இருக்க சொன்னாங்க, நான் ஒரு 1 வீக் மட்டும் இல்லை ஒரு 3 நாள் மட்டும் அம்மா வீட்டில் இருக்கவா அப்படின்ட்டு தயக்கத்தோட கேட்குறீங்க. ஜங்குக்கு அப்படி உங்களை ஹீவல் ஐஸில் அப்படி பார்க்குறான். இல்லை நான் ஒரு 2 days மட்டும் அம்மா வீட்டில் இருந்துக்கவா ஜங்கு அப்படின்ட்டு நீங்கள் தயக்கத்தோட கேட்குறீங்க. அம்மா வீட்டில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது ஜங்கு, ப்ளீஸ் ஜங்கு, என்ன ரொம்ப வலிக்குது, உடம்புலாம் ரொம்ப வலிக்குது ஜங்கு, நீங்கள் ரொம்ப அடிக்கிறீங்க,
எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. நம்ம வீட்டில் 2 நாள் மட்டும். ஓ 2 நாள். இப்போ 2 நாள் யாரடி நடிப்பேன் அப்படின்றான். நீங்களாம் குக்கது சொல்லு. 2 நாள் யார் அடிப்பேன், யார் கூட நான் படுக்கிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கம்பெனியில் நிறைய கிளைண்ட் இருக்காங்க, உன்னோட அழகாக இருக்காளுங்க, கூப்பிட்டா உடனே வந்து நிற்பாளுங்க. ஏன்னா நீ வர வரைக்கும் 1 வீக் அவளுங்க கூட படுத்துக்கிட்டா அவளுங்களை அடித்து டார்ச்சர் பண்ணவா? ஏன்னா எனக்கு நிறைய டிப்ரெஷன் இருக்குது, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ வேணா ஒரு 1 வீக் அவங்களுக்கு கூட படுத்துக்கிட்டு ஒரு ஆள் ஒரு 7 நாளைக்கு மண்டே டியூஸ்டே அப்படியே அவளுங்க கூட உனக்கு ஓகேவா? அப்படி சாய்க்கோ மாதிரி கேட்குறான். நீங்கள் செங்குக்குது கஷ்டமாக இருக்குல்ல? சொல்லு. என்னடா நம்ம புருஷன் நம்மளை கட்டிட்டு வந்துட்டு வேறு ஒருத்தி கூட படுக்க போகிறேன்னு சொல்கிறானே, கஷ்டமாக இருக்காதே அப்படின்னு கேட்குறான். நீங்களும் செங்குக்கது வந்து சொல்லுவேன். என்ன கஷ்டமாக இருக்குல்ல? அதே மாதிரி தாண்டி எனக்கு இருக்கும், அதே மாதிரி தானே எனக்கு குத்தும். 1 வாரம் ஈஸியாக சொல்கிறல்ல நீ? 1 வாரம் சரி வா, இன்றைக்கி உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டும் உங்களை விட்டுருக்கவே மாட்டான். சொல்லி சொல்லி காட்டுறான் 1 வாரம்ன்ட்டு. ஸோ ஏன்டா சொன்னோன்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அடுத்துகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் மந்த்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இருக்க நீங்கள் ரொம்ப டல்லாக போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவும் வரேன்னு சொன்னாலும் நீங்கள் இல்லை வேண்டாம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போகிறேன், சவுங்க கூட வெளியே போகிறேன்னு போய் சொல்கிறீங்க. ஏன்னா வந்தால் கண்டிப்பாக உங்கள் மைண்டை மாற்றுவாங்க உங்கள் அப்பா அம்மா. ஸோ அதை நினச்சி நீங்கள் அது ஜங்குக்கிட்ட தெரியாமல் சொல்லிவிடுவீங்க. அதை நினச்சி ஜங்குக்கு உங்களை போட்டு அடிப்பான், டார்ச்சர் பண்ணுவான். ஸோ அதனால் நீங்களும் உங்கள் அப்பா அம்மா வர வேணான்னு சொல்லியிருப்பீங்க. ஒரு ஃபைன் டே ஜங்குக்கு அவன் ஒர்க் கிளம்பிட்டாங்க. நீங்கள் அப்படியே தான் உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியல, டக்குன்னு ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட ரூமுக்கு போய் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் நோட் பண்ணுறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை நாப்கின்ஸ் அங்கே புதுசாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க டேட்டும் ஸ்கிப் ஆகிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரி ஓகே ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் அந்த ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களும் ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ அதுவும் வந்துடுச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு. ஸோ உங்களுக்குலாம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறீங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதில் டபுள் கோட் காமிக்குது. நீங்கள் ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்படி இதை வச்சுட்டு நான் அம்மா வாங்கிட்டேன், நான் அம்மா வாங்கிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து ஹாப்பி டீயர்ஸ் அப்படியே கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்ச நேரம் அப்படியே உங்கள் பெல்லியை டச் பண்ணிவிட்டு, அப்பா இன்னும் அம்மாவோட வயதில் இருக்கியா, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு இருக்க மாட்டாங்க. எனக்கு கூட தாட்ஸ் வருது. அப்படியே உங்கள் ஹாப்பியாக அந்த ஃபேஸ் அப்படியே சோகமாக மாறுது. ஏன்னா அவன் ஜங்குக் ஏதாவது குழந்தைய பண்ணிடுவான்ட்டு. ஸோ நீங்களும் சொல்லலை. அப்படி தான் அந்த ப்ரெக்னென்சி எடுத்து அப்படியே அந்த எப்படியே நம்ம கை கழுவோம்ல அந்த இடத்துல சிங்கில் வச்சுட்டு அப்படியே வந்துட்டிங்க. ஸோ அப்படி தான் அப்படியே நீங்கள் உங்கள் பெல்லியை டச் பண்ணி பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு ஈவினிங் டைம் போல் ஜங்குக் வரான். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களை டார்ச்சர் பண்ணதுக்காக உங்களை அந்த ட்ரெஸ் போட்டு வர சொல்கிறான். நீங்கள் ஜங்குக் இன்றைக்கி மட்டும் வேண்டாமே. ஏன் வேணாம்? இல்லை அது ஏன் வேணான்னு ரீசன் சொல்லு. அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் பார்க்குறேன். ஏன் ஜங்குக் அது 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 சொல்லுவேன். ஒன்றுமே கிடையாது, தேவையில்லாமல் என்கிட்ட டென்ஷன் படுத்தாத, வரைகிற அப்படி சொல்லிட்டு அப்படியே அவனோட ரூமுக்கு போகிறான். ஸோ அப்படி தான் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ அப்போ அந்த சிங்க் பக்கத்தில் நீங்கள் டெஸ்ட் பண்ண ப்ரெக்னன்சி கிட் இருக்குது. ஸோ அப்படியே அதை பார்க்குறான், அது டபுள் கோட் இருக்குது. ஜங்குக்கு அப்படியே அதை பார்த்துட்டு யார் யூஸ் பண்ணதாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அதை எடுத்து வந்து வயன் ஜங்குக் இது யாரோடது அப்படின்னு கேட்குறான். நீங்களும் என்னன்னு பார்த்தா அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணதான் அப்படியே டக்குன்னு ஜங்குக் கிட்ட வாங்கி வச்சுக்கிறீங்க. யார் தெரியாது என் என்கிட்ட சொல்ல. அப்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஜங்குக் அது சொல்லு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஜங்குக் ஆமாம் ஜங்குக், ஆனால் இந்த குழந்தைய மட்டும் அழிச்சிடாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் ஜங்குக் ப்ளீஸ், இந்த குழந்தைய மட்டும் அழிச்சிட வேண்டாம் ப்ளீஸ் ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் காலில் ஃப்ரெண்டு அழறீங்க. அப்படி உங்கள் முடிய கிராப் பண்ணிட்டு காரில் ஏறு ஜங்குக், காரில் ஏறு ஜங்குக். வேணாம் ஜங்குக், ஹாஸ்பிட்டலுக்கு மேலே போக வேணாம் ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், குழந்தை எனக்கு வேணும். நான் கேட்கலையே, நான்
சும்மா உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். என் டிப்ரெஷனை போகிறதுக்கு நீ பண்ண வேலைக்கு தாண்டி நான் அப்படி பண்ண. இந்த குழந்தைலாம் எனக்கு வேணாம், வா அப்படின்ட்டு உங்களை இழுத்துட்டு போய் காரில் உட்கார வைக்கிறான். நீங்கள் கட்டின கார்லேருந்து குதிக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க. இப்போ நீ குதிச்ச இங்கே உனக்கு கொன்று போட்டுருவேன். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், குழந்தைய அழைக்க வேணாம். இது ஒரு உயிர் ஜங்குக், இது உங்களோடது. ப்ளீஸ் ஜங்குக், வேணாம் ஜங்குக் அப்படின்ட்டு கெஞ்சுறீங்க. ஓ அப்படிதான் டாக்டர்கிட்ட வந்துட்டான். ஸோ அங்கே இருக்கவங்களாம் கேட்குறாங்க என்ன பிரச்சனைன்ட்டு. என்ன அபோர்ஷன் பண்ணணும்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் இப்போது இல்லை இல்லை இவர் வேணாம் 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 டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் வேணாம், குழந்தை அழிச்சிடாதீங்க ப்ளீஸ் டாக்டர் அப்படி சொல்லி கெஞ்சுறீங்க. டாக்டர் பார்த்துட்டு அவங்களுக்கு தான் விருப்பம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு விருப்பம் இருக்குது, நான் சொல்கிறத செய்யுங்க, குழந்தை வேணாம் அப்படி ஜங்குக் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். அப்புறம் அப்படி உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் உங்கள் காலில் கெஞ்சி விடுற, இந்த குழந்தைய மட்டும் உயிரோட விடுங்க ஜங்குக் அப்படின்ட்டு கெஞ்சுறீங்க. அண்ணா டாக்டர்ஸ் அப்படி உங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜங்குக் அப்படி தான் பார்த்துட்டே தான் இருக்கான். ஸோ அவனுக்கு அப்படி சொல்கிறது ஒரு துளி கூட அவனுக்கு மர்சினஸே இல்லை. ஸோ அப்படி தான் அப்படி வெளியே உட்காண்ட்ருக்கான். ஸோ அப்படி தான் நீங்கள் உள்ளே உட்காந்து டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என் ஹஸ்பண்ட் ஒரு சைக்கோ டாக்டர், அவர் இப்படி தான் ஏதாவது பண்ணுவார், காலையில் நல்லா பேசுவார், ஆனால் நைட் ஆனால் என்ன அடிக்கிறது இந்த பாருங்க அப்படி சொல்லிட்டு அவன் அடித்த தலைமையில் காட்டுறீங்க. ஸோ டாக்டருக்கு உங்கள் ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக அவர்கிட்ட அபோர்ஷன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிடுங்க டாக்டர், ஆனால் இந்த குழந்தைய அழிச்சிடாதீங்க டாக்டர், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் டாக்டர் எனக்காக அப்படின்னு சொல்லி கெஞ்சுறீங்க. டாக்டருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களும் சரி மேம் நாங்கள் ஓகே நாங்கள் சொல்கிறோம், ஆனால் உண்மை தெரிஞ்சால் எங்களை விட்டுருங்க, எங்கள் பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறோம். நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள், நான் இங்கே தான் அவருக்கு தெரியாமல் ஓடி போய்ட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவன் டாக்டரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களை வெளியே விடுறாங்க. நீங்கள் அப்படியே தான் ஒரு மாதிரியாக தான் உட்காந்துருக்கீங்க. என்ன டாக்டர் முடிஞ்சிச்சா அப்படி கேட்குறான். டாக்டர் ஒரு தயக்கத்திலே முடிஞ்சிச்சு மிஸ்டர் ஜங்குக் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போய் கிளம்பிட்டாங்க. ஸோ டேப்லெட்ஸ்லாம் எழுதி தராங்க. ஜங்குக் மூடிட்டு வா அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். அன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டான். ஸோ அப்படியே தான் உங்களை டெய்லி டார்ச்சர் பண்ணுறது இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். ஒரு நாள் அவன் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்டான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது நல்ல சான்சஸ் சொல்லிவிட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டு ஓடுறீங்க. ஸோ அங்கே சாவி இருக்குது. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. அப்படி கண்கான இடத்துக்கு அப்படி போயிட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு வயனுக்கு என்னமாச்சு அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படியே தான் ஒரு ஃபைன் டே ஜங்குக்கோட வீட்டுக்கு இப்போ அப்படியே உங்கள் அப்பா அம்மாலாம் வந்து பேசுகிறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அவங்களும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜங்குக்கு இப்போ தான் புரியுது ஸோ நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னு. ஜங்குக்கு எவ்வளோ சொல்கிறான், நான் உங்கள் பொண்ணை பார்த்துக்கிறேன் அப்படின்லாம். ஆனால் ஜங்குக் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஜங்குக்கு போட்டு அடிக்கிறாங்க ஏன்டா அப்படி பண்ணுறேன்ட்டு. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கெலாம் எனக்கு விருப்பம் இல்லை, நான் என்ன டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றான். டிவோர்ஸ் அப்ளை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு உங்கள் அப்பா கத்துறாரு. இப்போ ஜங்குக் பார்த்துட்டு என்ன அங்கிள் இப்படி பேசுகிறீங்க, எனக்கு வயனை பிடிக்கும். ஓ வயனை பிடிச்சி தான் அவள் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சும் அவளுக்கு அபோர்ஷனுக்கு நீ சொன்னியா அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க, வயனை வெளியே வர சொல்லுங்கள், நீங்கள் என்ன வயனை உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். என் பொண்ணை உனக்கு தரமாட்டேன், அவள் பாவம், உனக்கு என்னடா பாவம் பண்ணா அப்படி சொல்லி இப்போ உங்கள் அப்பா அப்படி ஜங்குக்கு கேட்குறாரு. ஆனால் ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அப்படி தான் அவன் அப்படி நின்றுட்டுருக்கான். நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணு, என் பொண்ணுக்கும் உனக்கும் இதுக்கு பிறகு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்ட்டு இப்போ அப்படியே வாயனப்பா சொல்கிறாரு. வாயன் இங்கே உள்ளே அழுதுட்டுருக்கா, ஆனால் வயிற்றில் குழந்தை இருக்குது, அபோர்ஷன் ஆகலை. ஸோ அதில் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தான் மந்த்ஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு இருக்க ட்ரக்ஸுக்கு தென் ஸ்மோக் அது எல்லாத்துக்குமே அடிக்ட் ஆகிட்ருக்கான். அவன் ஒர்க்கும் இப்போ சரியாக பண்ணுறதில்ல, உங்கள் நினப்பாகவே இருக்கான். ஸோ அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்குன்னு இப்போ ஆளே கிடையாது. ஸோ அதனால் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ லிட்ரலி அவன் ட்ரிங்கராகவே ஆகிட்டான். ஸோ அப்படி தான் இப்போ 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ டெலிவரி. ஸோ நீங்கள் அப்படி பெயினில் துடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அக்கா தான் அவங்க கூட இருக்காங்க. ஜூனா பார்த்துட்டு சித்தி வலிக்குதான், பாப்பா கூட சீக்கிரத்தில் வெளியே வந்ததுக்கப்புறம் நீ உனக்கு வலிக்காது சரியா அப்படின்னு ஒன்று நீங்களும் அப்படி வழியிலே சரி ஜூனா நீ பார்த்துரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லேபர் அந்த வார்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ அப்படியே ஃபைனலி
பேபி சவுண்ட் கேட்குது. எல்லாமே ஹாப்பி. ஸோ அங்கே ஜங்குக்கோட அப்பா அம்மா வந்திருப்பாங்க. என் ஜங்குக்கும் வந்திருப்பான். ஸோ அப்படியே தான் அந்த சவுண்ட்லாம் கேட்டோன்னே எனக்கு குழந்த பிறந்துருச்சு. ஐயோ! அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே தான் நின்றுட்டுருக்கான். பட் உங்கள் அப்பா அம்மா ஜங்குக்கு வெளியே போக சொல்கிறாங்க. பட் ஜங்குக்கோட அப்பா அம்மா அங்கே தான் நிற்கிறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கோட அப்பா அம்மாலாம் சேர்ந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட கெஞ்சுறாங்க. ப்ளீஸ் என் பையன்கிட்ட மட்டும் உங்கள் குழந்தைய காட்டுங்க, உங்கள் பொண்ணோட குழந்தைய காட்டுங்கன்ட்டு. ஸோ ஃபைனலி ஜங்குக் கிட்ட அந்த குழந்தைய காட்டுறாங்க. ஸோ அப்படி தான் ஜங்குக் அப்படியே அவனோட குழந்தைய பார்க்குறான். இப்போது அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை. ஸோ அப்படியே தான் அழகாக க்யூட்டாக இருக்குது. ஜங்குக் அப்படி பார்க்குறான். அது சிரிக்கும் போது ஒன்று போய் நான் அழிக்க நினச்சிட்டேன்ல, நான் ஒரு சரியான கேடுக்கட்ட அப்பா, ஒன்று போய் அழிக்கணும்னு நினச்சிருக்கேன்ல, ஐயோ என் பொண்ணு இப்படி இருக்கா பாருங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு எமோஷ்னல் ஆகிட்டுருக்கான். அப்படி தான் அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைய வாங்கிக்கிறாங்க. ஜங்குக் அங்கிள் அங்கிள் நம்ம மன்னிச்சிருங்க அங்கிள், இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை நான் அந்த மாதிரி டார்ச்சர் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் என்கிட்ட மட்டும் பேசிக்கிறேன் அப்படி சொல்லும் போது ஸோ வேறு வழி இல்லை. அவங்களுக்குள்ள கெஞ்சதை பார்த்துட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கிட்டே கெஞ்சுறான். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது இப்போ அப்படியே உங்கள் அக்கா ஜங்குக் உள்ளே போங்க அப்படின்னு நம்ம அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி தான் ஜூனா அப்படியே ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு அப்படி உள்ளே போகிறான். அப்படியே தான் எல்லாருமே வராங்க. ஜங்குக் அப்படியே வயன் அப்படின்றான். நீங்கள் ஜங்குக்கு பார்க்கல, உங்கள் குழந்தைகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இவன் என்னை மன்னிச்சிடுடி, நான் பண்ண தப்பு தாண்டி, என்னை மன்னிச்சிடுடி அப்படி சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்கான். நீங்கள் ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கெஞ்சக்கூடாது, நீங்கள் என்ன இருந்தாலும் இந்த குழந்தையோட அப்பா. நான் எப்படி நினைப்பேன் உங்களையும் நம்ம குழந்தை பிரிக்கிறதுக்கு, யார் என்ன வேணால் சொல்லட்டும், நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட், நீங்கள் எவ்வளோ வேணாலும் டார்ச்சர் பண்ணுங்கள், நான் நான் என்றைக்குமே உங்கள் ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே இருக்கவங்களாம் அவங்களே பார்க்குறாங்க. ஜங்கு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்டி, இதுக்கப்புறம் சத்தியம் பண்ணி தரடி, உன்னை இதுக்கப்புறம் நான் கண் கலங்காமல் உன்னை பார்த்துக்கிறேன்டி போட்டாட்டி, என்னை மன்னிச்சிடுடி அப்படி சொல்லிட்டு அப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ தென் அப்படி தான் உங்கள் குழந்தை கூட அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஜங்கு உங்கள் குழந்தை கூட பார்த்து அப்படியே பேசிட்டு சிரிச்சிட்ருக்கான். ஜூனாவும் சித்தி பாப்பா ரொம்ப அழகாக இருக்கா, என்ன பேர் வைக்க போகிறீங்க, அது பார்க்கலாம் அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் அந்த டைம் போயிட்டுருக்கும். தென் வாங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம், நீங்கள் ஜங்குக் தென் உங்களோட குழந்த அப்படி தான் சந்தோஷமாக இருக்கீங்க. ஓகேடா மிஸ், எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தென் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தென் இன்ஸ்டா ஐடி வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே அபவுட்டில் இருக்குது, ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்கடா மிஸ். தென் எல்லோரும் உடம்ப பார்த்துக்கோங்க, நானும் என் உடம்பை பார்த்துக்கிறேன். ஓகே தென் ஓகேடா மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டாடா பாய்.